भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोस्मि नित्यम् ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமொய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியின் திருவடி தாமரைகளில் அடியனுடைய பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். ஆழ்வார்களின் அருளிச் செயல்களை கொண்டு 3 நாட்களுக்கு பகவத் விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சுவாமியுடைய நியமனம். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் 4000 பாசுரங்களுக்கும் வியாக்கியானமிட்டவரான வியாக்கியான சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகிற பெரியவாச்சான் பிள்ளை தான் அருளிச் செயலுடைய சாரமான பொருள் இது என்று சொன்ன ஒரு வார்த்தையை அனுபவித்தோம். 10 பேரை இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் என்னவென்று பார்க்க வேண்டும், பகவானை என்னவென்று எண்ணலாம். ஆச்சாரியன், ஷரீரம், மற்ற பக்தர்கள், நம்முடைய உறவினர்கள், சாதாரண சம்சாரிகள், இதை போல ஒவ்வொன்றையும் எடுத்து அவர்களிடத்தில் எந்த பிரதிபத்திகள் இருக்க வேண்டும், எந்தெந்த எண்ணங்கள் இருந்தால் அவன் முமுக்ஷுவாக சரணாகதனாக இருந்து வைகுந்தத்தை அடையலாம் என்று பெரியவாச்சான் பிள்ளை கூறியதை அனுபவித்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மற்றுமொரு வார்த்தை வார்த்தாமாலையிலிருந்து எடுத்துக்கொண்டு அதிலே பகவானை பற்றி பெரியோர்கள் எப்படி அனுபவித்திருக்கிறார்கள், ஆழ்வார்களுடைய பாடல்களையே பொழுதுபோக்காக கொண்டிருந்தபடியால் அதில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இது அனைத்தையுமே எப்போதும் சிந்தித்துக் கொண்டு இருந்தார்கள். அந்த முறையில் இந்த வார்த்தையை எடுத்து பார்த்தோம் என்றால் 2 பேருடைய ஒரு ஒப்புமையாகத்தான் இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. ஒன்று வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பரவாசுதேவன், அவருக்கு பரரூபம் வைகுண்டநாதன் என்று பெயர் சொல்லுகிறோம். மற்றொன்று பகவானுடைய கடைசி நிலை 5வது நிலையான அர்ச்சாவதாரங்கள். பகவானுக்கு மொத்தம் 5 நிலைகள். பரோ வியூஹஸ்ச விபவஹ நியந்தா சர்வதேகினாம் அர்ச்சாவதாரஸ்ய ததா தயாளு புருஷாகிருதிஹி என்று புராணம் சொல்லுகிறது. முதல்ல பரஹ, வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூபம். யாரெல்லாம் இங்கிருந்து முக்தி அடைகிறார்களோ அவர்கள் அங்கு சென்று பகவானை தரிசித்து ஏதத் சாமகாயன் ஆஸ்தே என்ற அந்த பெருமானுடைய குணங்களை பாடி ஆனந்தத்தில் திளைப்பதற்கு ஒரு வடிவம் வேண்டுமே, இலக்காக அடையப்படும் வடிவமாக பரவாசுதேவன் இருக்கிறார். அடுத்து வியூகமூர்த்தி, பார்க்கடலிலே சயனித்தவர். விபவாவதாரங்கள் மத்ஸ்யம், கூர்மம், வராகர், நரசிம்மர் முதலான அவதாரங்கள். கடைசியாக 4வது அந்தர்யாமி, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து நம்மை இயக்கக்கூடிய வடிவம். அதுவும் பகவானுக்கு ஒரு வடிவம் தான். இது 4வது. 5வதாக கடைசியாக அவர் எடுத்துக்கொண்டது பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய் என்று யாரெல்லாம் முதல் 3 யுகங்களிலும் அவதாரங்களை சேவிக்க தவறிவிட்டார்களோ, பகவானை வைகுந்தத்திலோ பார்க்கடலிலோ ஹிருதயத்துக்குள்ளோ பார்ப்பதற்கான பக்குவமோ வழியோ இல்லையோ அவர்கள் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அர்ச்சாவதாரமாக பல திவ்யதேசங்களிலே தானே ஆசைப்பட்டு வந்து பகவான் அனுகிரகம் புரிகிறார். அது 5வது. அப்ப முதல் நிலை பரவாசுதேவன், பரரூபம் என்று சொல்லப்படுகிறது. கடைசி நிலை அர்ச்சாவதாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2க்குமான ஒரு ஒப்புமைதான் இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. விண்ணூர் என்று சொன்னால் வைகுந்தம், விண் என்றால் வானம், வானத்தில் இருக்கக்கூடிய ஊர் என்றால் ஏதோ ஸ்வர்க்கம் முதலான உலகங்களை பற்றி பேசவில்லை, வைகுந்தத்தையே விண்ணூர் என்று தெரிவிப்பார்கள். அந்த விண்ணூருக்கும் நம்மூர் என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய திவ்யதேசங்கள், இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய தலங்கள், அந்த தலங்களையும் சேர்த்து ஒப்புமைப்படுத்தி எந்த இடத்தில் யாருக்கு பிரதிபத்தி இருக்கலாம், ஆழ்வார்கள் இந்த 2 பேரையும் எப்படி அனுபவித்தார்கள் என்பது ஆச்சாரியர்கள் அழகாக இந்த வார்த்தையிலே அனுபவிக்கிறார்கள். ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு இடத்துல சாமியம் உண்டு. எந்த ஆழ்வாராக எடுத்தாலும் கண்ணன் சொன்னபடிக்கு வாசுதேவ சர்வம், எல்லாமே எனக்கு கண்ணன் தான், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் என்று சொல்லக்கூடியது எல்லா ஆழ்வார்களுக்குமே பொருந்தும்.
ஆனால் எந்த நிலையில் ஈடுபாடு? 10, 12 ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். பகவானுக்கு 5 நிலைகள் இருக்கின்றன. இதில் எந்தெந்த ஆழ்வாருக்கு எந்தெந்த நிலையில் ஈடுபாடு என்று ஒரு வேறுபாடு உண்டு. இப்ப எல்லாருமே பக்தர்கள் தான், எல்லாருக்குமே பகவான் தான் சேஷி என்கிற எண்ணத்துல வேறுபாடு கிடையாது. அவன் திருவடிகள் தான் உபாயம் என்பதில் வேறுபாடு கிடையாது. ஆனா அவரவருக்கு ஏதோ ஒரு கோவில், ஒரு எம்பெருமான் இடத்துல ஆசை இருக்கும் அல்லவா? எங்க ஊர் பெருமாள் என்று ஒரு ஆசை இருக்கலாம். இல்லை எனக்கு மிகவும் கவரக்கூடியவர் அழகான பெருமாள் என்று ஒருவரிடத்தில் ஆசை இருக்கலாம். இல்ல நல்லா உற்சவங்களை கண்டருளக்கூடியவர்னு ஒரு ஆசை இருக்கலாம். அத போல ருச்சி மாறும். லோகோ பின்ன ருச்சிகின்னு தெரிவிப்பார்கள். ஆழ்வார்களாகவே இருந்தாலும் அதிலும் சின்ன சின்ன வேறுபாடுகள் யாருக்கு எது ஈர்க்கும் என்பதில் கண்டிப்பாக இருக்கும். அந்த கிரமத்தில் பார்த்தால் 10 ஆழ்வார்களையும் எடுத்து பிரித்து பார்க்கிறார்கள். முதல் 3 ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் பொய்கையார் பூதத்தார் பேயார்னு சொல்லுகிறோமே, இந்த 3 ஆழ்வார்களுக்கும் பகவான் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நிலை, பரவாசுதேவன் என்கிற நிலை, அவரிடத்துலதான் நிறைய ஈடுபாடு உண்டாம். அதனால மற்றவர்களை பாடமாட்டார்கள் என்பதல்ல, திவ்யதேசங்களையும் பாடுவார்கள், விபவாவதாரங்களையும் பாடுவார்கள். ஆனா ஈர்ப்பு என்பது பரவாசுதேவனிடத்திலே. அடுத்தது திருமேஷி ஆழ்வாருக்கு தன்னுடைய நெஞ்சகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாள் தான் கவர்ந்தார். அதனால அவரைத்தான் போற்றி புகழ்ந்து எல்லா இடத்திலும் பாடுவார். அது 4வது ஆழ்வார். அதுக்கு மேல குலசேகர ஆழ்வாருக்கு வந்தோம்னால் விபவாவதாரங்களுக்குள்ளே ராமாவதாரம் என்கிற ஒரே அவதாரத்துக்கு ஈடுபட்டவர் குலசேகர ஆழ்வார் ஒருவர். மேல நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் என்கிற இந்த 3 பேருமே கண்ணன் தான் தெய்வம், கண்ணனை தவிர வேறு யாரையும் சிந்திக்க மாட்டோம் என்று ஒரு அவதாரத்திலே மற்றவர்களையும் பாடியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அவதாரத்தில் இந்த 3 ஆழ்வார்களுக்கும் ஈடுபாடு உண்டு. மேல தொண்டரடிப்புடியாழ்வார், திருப்பாணாழ்வார் இவர்கள் இருவருக்கும் அர்ச்சாவதாரங்களில் பொதுவான ஈடுபாடு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அர்ச்சாமூர்த்தி, திருவரங்கத்தில் இருக்கிற பெரிய பெருமாள் ரங்கநாதன் இடத்துல மட்டும் அன்பு உண்டு. என் அரங்கனை கண்டகண்கள் மற்றொன்றினை காணாவே, இச்சுவை தவிரையான் போய் இந்திரலூகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று 2 பேருமே இந்த பெருமானை அனுபவிக்கும் சுவைதான் உயர்ந்தது என்று திருவரங்கநாதனையே அனைத்துமாக கொண்டிருந்தார்கள். கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் அதுல கணக்கிலேயே பண்ண முடியாது. அவர் தேவமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினிசை பாடித்திருவனே, பகவானிடத்துல கண்ணே வைக்காமல் ஆழ்வாரே அனைத்தும் என்று அவர் மட்டும் இருந்தார். திருமங்கை ஆழ்வார் தான் எல்லா அர்ச்சாவதாரங்களிலும் பொதுவாக ஈடுபட்டவர். எந்த ஊராக இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் போய் பகவானை தரிசித்து பாசுரங்களை பாடினவர். இதுதான் ஆழ்வார்களுடைய ஒரு சின்ன வேறுபாடு. முதலாழ்வார்களுக்கு பரத்வம், திருமிழிசை ஆழ்வார் அந்தர்யாமி, குலசேகர ஆழ்வார் ராமன், நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் கண்ணன், தொண்டடிப்புடி ஆழ்வார் திருப்பாணாழ்வார் திருவரங்கம், திருமங்கை ஆழ்வார் அர்ச்சா சாமான்யம். எந்த அர்ச்சாமூர்த்தியாக இருந்தாலும் விடாமல் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு வரி அர்ச்சாவதாரத்தை பாடாமல் விட்டால் அவரால் தாங்க முடியாது. உடனே அடுத்த வரியிலேயே ஏதோ ஒரு அர்ச்சாவதாரத்தை சேர்த்து கொள்ள போகிறார். இப்படி அடிதோறும் அர்ச்சை சேர்க்க வேண்டும் என்று தெரிவிப்பார்கள். ஒரு பெரிய ராஜகுமாரன் மிகவும் சௌகுமாரியத்தோடு எந்த பெரிய கஷ்டமும் படாமல் வளர்ந்து வந்தவர். அவருக்கு தினமும் அன்னம் சாப்பிட வேண்டும். சோறு சாப்பிடும் போது கையில ஒரு பிடி அன்னத்தை எடுத்து வச்சு அதில் இப்படி ஒரு ஓட்ட குழியாட்டம் பண்ணுவாளாம். அதுல ஒரு கரண்டி நெய்யை எடுத்து குத்தணும். அப்புறம்தான் அவரால் அதை வாயிலேயே போட முடியும். அந்த நெய் அந்த அளவு இல்லாவிட்டால் அது என்ன ரொம்ப வறண்டு போய் பிரசாதம் இருக்கிறது, அது உள்ள தொண்டையில இறங்காதுன்னு அவர்களுக்கு தோணுமா. அப்படி பிடிது ஒரு பிடியிலும் கூட இவர்களுக்கு நெய் சேர்க்க வேண்டும். அத போல திருமங்கை ஆழ்வாருக்கு அடிதோறும் அர்ச்சை சேர்க்க வேண்டும் என்று தெரிவிப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் அவர் பாசுரத்தை பாட பாட ஒவ்வொரு அடியிலும் ஏதோ ஒரு அர்ச்சாவதாரத்தை சேர்த்துத்தான் பாடுவார். ஒரே அர்ச்சாவதாரத்துக்கு 100 பாசுரங்களும் பாடி இருக்கிறார். ஒரே பாட்டுல 18 திவ்யதேசங்களுக்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார். எப்படி வேண்டுமானாலும் பாடுவர். இப்படி ஆழ்வார்களுடைய நிலை இருக்கிறது. இதுல 2 ஆழ்வார்களை மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளுகிறார். ஒருவர் பிரபன்னஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார். அவருக்கு எந்த பகவான் எந்தெந்த உதவிகளை எல்லாம் செய்தார். நம்மாழ்வாருக்கு யாரிடத்துல ஈடுபாடு ஈர்ப்பு? அவருக்கு கண்ணனிடத்துல தான் ஈடுபாடு என்பது உண்மை. ஆனா அந்த கண்ணனை என்னவென்று ஆழ்வார் பார்த்தார்? மிக எளியவர்னு பார்த்தாரா? உலகத்துக்கே தலைவர் என்று பார்த்தாரா? பரன், இவர்தான் முழுமுதற் கடவுள் என்று பார்த்தாரா என்பதுல வேறுபாடு இருக்கிறதல்லவா. அப்ப நம்மாழ்வார் ஒருவர், திருமங்கை ஆழ்வார் ஒருவர்.
நம்மாழ்வார் பரவாசுதேவனிடத்திலே தான் எல்லா உறவையும் கொண்டிருந்தார். எந்த பாசுரத்தை பார்த்தாலும் எனக்கு யாரிடத்துல ஆசைன்னு கேட்டால் பரவாசுதேவனான மேன்மை, பரத்துவம் என்று சொன்னாலே மிக பெரியவர் என்று பொருள். அந்த மேன்மையோடு கூடிய பகவான் தான் ஆழ்வாரை கவர்ந்தவர். பல பாசுரங்கள்ல பார்க்கலாமோ இல்லையோ, முதல் பாசுரத்திலேயே இமையோர் தலைவா மெய்ன்னு கேட்டருளாய் பேசத் தொடங்கும் போதே வேற எந்த பெயரையும் பகவானுக்கு சொல்லவில்லை. நித்திய சூரிகளுக்கு நாதன்னு சொன்னால் அதுக்கு மேல ஒரு பெருமை உலகத்துல யாருக்குமே சொல்ல முடியாது. பத்தாத்மாக்கள், முக்தாத்மாக்கள், நித்திய சூரிகள் இவர்கள் யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை நித்திய சூரிகளுக்கு நாயகன், தலைவன் என்கிற பெருமை. அதை சொல்லி பகவான் முதல் பாசுரத்திலேயே ஆழ்வார் அழைக்கிறபடியால் இவர் இமையோர் தலைவன் என்று நித்திய சூரிகளுக்கு நாயகனான பரவாசுதேவனிடத்துலதான் ஆழ்வாருக்கு மிகுந்த ஈடுபாடு என்று தெரிகிறது. இது ஒரு பக்கம் நம்மாழ்வார் வேதங்களையே தமிழாக்கி கொடுக்க வந்தவர். எத்கோ சஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதியத்ர சசங்க சக்கரஹ என்மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹ தஸ்மை நமோ வகுளபூஷண பாஸ்கராய என்று அந்த நம்மாழ்வாரை ஒரு சூரியனுக்கு நிகராக சொல்லுவதுண்டு. சூரியனுக்கு என்னென்ன பண்புகள் உண்டு? அவருடைய ஒளிகள், கிரணங்கள் வந்தால் என்னென்ன இருட்டு இருக்கிறதோ அனைத்தையும் போக்கிவிடும். அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளே நாராயணனே வசிக்கிறார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏஷோந்தர் ஆதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே. அப்ப சூரிய மண்டலத்துக்குள்ள பகவான் இருக்கார்னு வேதம் சொல்லுகிறது. மூணாவது, என் மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராக. எப்போ அந்த சூரியனை சேவிக்கிறார்களோ அப்போதெல்லாம் வணங்குகிறார்கள் பெரியோர்கள். மூணு பண்புகள் இருக்கா? சூரியன் பகவான் வசிக்கும் இடமாக இருக்கிறார். சூரியன் தன் கிரணங்களால இருட்டை போக்குகிறார். சூரியனை கண்டவர்கள் கைகூப்பி வணங்குகிறார்கள். இந்த மூன்று பண்புகளும் ஆழ்வாருக்கும் உண்டுன்னு தெரிவிக்கிறார்கள். எப்படி? அப்படியே ஸ்லோகத்தை ஆழ்வார் இடத்துல பொருத்தி பாருங்க. ஏத் கோ சஹஸ்ரம். இப்ப கோன்னு சொன்னா பேச்சுன்னு அர்த்தம். கோ என்கிற சொல்லுக்கு ரெண்டு பல பொருட்கள் உண்டு. அதுல ஒன்று கிரணங்கள் என்று பொருள், மற்றொன்று பேச்சு, வாக்குக்கும் கோ என்று பொருள், மாட்டுக்கும் உண்டு. இப்ப எத் கோ சஹஸ்ரம்னு சொன்னால் எந்த ஆழ்வாருடைய 1000 பாசுரங்களை கொண்ட வாக்கானது அபஹந்தி தமாம்சி பும்சாம், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் என்கிற இருட்டை போக்கி கொடுக்கிறது. இரண்டாவது, நாராயணோ வசதியத்ர சசங்க சக்கரஹ. அந்த ஆழ்வாருக்குள்ளே, அவருடைய பாசுரங்களுக்குள்ளே சங்க சக்கரத்தை ஏந்திக் கொண்டு பகவான் இருக்கிறாரோ இல்லையோ. ஒருவன் அடியேன் உள்ளான் என்று ஆழ்வாருடைய பாசுரம். ஒன் சங்கதவாள் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளான். அந்த அழகான திருமேனியோடு ஆழ்வாருக்குள்ள இருக்கார். இது இரண்டாவது ஒற்றுமை. என் மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராக. எப்பெல்லாம் காதல குருகூர் சடகோபன்னு காதல விழறதோ உடனே கையெடுத்து தெற்கு திசையை நோக்கி கூப்புகிறோம் அல்லவா. அப்ப சூரியனுக்கு இருக்கிற மூன்று பண்புகளும் இந்த சூரியனுக்கும். வகுளபூஷண பாஸ்கரர் என்று இவர் ஒரு சூரியனாக கருதப்படுகிறார். அவர் பிறந்தது வேதத்தை தமிழாக்கி கொடுப்பதற்காக. ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏத்தத்தை பாரோரறிய பகருகின்றேன் சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் ஏழில் குருகை நாதன் அவதரித்த நாள் என்று மணவாள மாமுனிகள் கொண்டாடுகிறார். அப்ப வேதத்தை தமிழாக்கினவர். மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணார்கள்? 4000 பாசுரங்களுமே தமிழ் வேதமா? அல்ல 4 பிரபந்தங்கள் நம்மாழ்வாருடையது மட்டும்தான் வேதமானு பார்த்தால் நம்மாழ்வாருடைய 4 தான் நேரடியாக வேதம் என்று கருதப்படுகிறது. ருக்கு, யஜுசு, அதர்வணம், சாமம் 4க்கு சமமாக திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 4 பிரபந்தங்களை பாடினார். சரி, அப்ப மத்த ஆழ்வார்கள் எல்லாம் பாடினார்களே, அது என்ன கணக்கு? அது வேதம் கிடையாதான்னு கேட்டால் வேதத்தை புரிந்து கொள்வதற்கான சில துணை நூல்கள் சம்ஸ்கிருதத்திலே இருக்கின்றன. சம்ஸ்கிருத வேதத்தையே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு 6 அங்கங்களும் 8 உபாங்கங்களும் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. சீக்ஷா, வியாக்கரணம், சந்தசு, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்று 6 அங்கங்கள் உண்டு. எப்படி எழுத்துக்களை உச்சரிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இலக்கண அறிவு வேண்டும். ஜோதிஷ ஞானம் இருந்தால் தான் எது பௌர்ணமி, எது பிரதம, எப்ப எந்த திதின்னு கணிக்க முடியும். கல்பசூத்திரங்கள் இருந்தால் தான் கர்மங்களை செய்வதற்கு புரிந்து கொள்ள முடியும். சந்தஸ் இருந்தால் தான் ஒரு ஸ்லோகம்னா எவ்வளவு நீளம் இருக்கணும், எத்தனை எழுத்துகள் இருக்கணும், இதெல்லாம் சந்தஸ் சொல்லிக் கொடுக்க போறது. நிருக்தம் என்பது கடினமான சொற்களுக்கு பொருளை வழங்கும். இப்படி ஒரு 6 துணை நூல்கள், அங்கங்கள் இருக்கின்றன. இந்த 6ஐயும் படித்தால் தான் வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். ஒரு பிள்ளை வேதாத்தியனம் பண்றான்னு வச்சுக்கோங்க.
ஆனா அவருக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது, இலக்கண அடிப்படையே படிக்கவில்லை என்றால் அப்ப இப்போ சீன பாஷையில நம்ம கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்து படின்னு சொன்னால் நம்மளால படிக்க முடியாது. அது ஏதோ பாஷையில எழுதியிருக்கேன்னு சொல்லுவோம். சரி, இப்படி பண்றேன், சீன மொழியில இருக்கிற சொற்களை அப்படியே ஆங்கிலத்துல இப்ப நாம எழுதுறோமே, இதுல தமிழ் எழுதுறோமா? முதல்ல ஆங்கிலம் மட்டும் எழுதிட்டு இருந்தோம், அப்புறம் அதுல தமிழ் மட்டும் எழுதுறதுக்கான ஒரு வசதியை கொடுத்தான், நன்னா இருக்கேன்னு பயன்படுத்தினோம். இப்ப தமிழையே ஆங்கிலத்துல எழுத ஆரம்பிச்சிட்டோம். அத போல ஒருத்தர் நமக்கு தெரியாத பாஷையை ஆங்கிலத்தில் எழுதுறான்னு வச்சுக்கோ, நம்மளால படிச்சிட முடியும், ஆனா என்ன அர்த்தம்னு புரியவே புரியாது. அத போல வேதங்களை ஒருவன் கற்றுக்கொண்டாலும் மனப்பாடமா தலகீழ சொன்னாலும் அதனுடைய பொருள் தெரியாமல் போய்விடும். அப்ப கூட இலக்கணம் படிக்கணும், சந்தஸ் சாஸ்திரம் படிக்கணும், நிருக்தம் படிக்கணும், ஜோதிஷம் படிக்கணும், சீக்ஷா சாஸ்திரம் படிக்கணும். இந்த 6 அங்கங்களையும் கற்றால் தான் வேதத்தின் பொருளை புரிந்து கொள்ள முடியும். அதே போல நம்மாழ்வார் பாடின 4 பிரபந்தங்கள், இதன் பொருளை ஒருவன் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுக்கு அங்கம் வேண்டாமா? வேதத்துக்கு சமம்னு சொன்னால் சம்ஸ்கிருத வேதத்துக்கு எப்படி 6 அங்கங்கள் உண்டோ அதே போல தமிழ் வேதத்துக்கும் 6 அங்கங்கள் இருக்க வேண்டும். அதுதான் திருமங்கை ஆழ்வாருடைய 6 பிரபந்தங்கள் என்று தெரிவிப்பார்கள். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் 6 அங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்ன காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்துன்னு மணவாள மாமனிகள் பாடுகிறார். அப்ப மாறன் பணித்த தமிழ் மறை, ஆழ்வார்தான் தமிழ் வேதத்தை இயற்றினவர்னா பாடி கொடுத்தவர். புதுசா அவரும் ஒரு வேதம் என்கிற நூலை இயற்ற முடியாது. சம்ஸ்கிருத வேதத்துக்கு எப்படி தொடக்கமே கிடையாது, அனாதி என்று சொல்லுகிறோமோ, தமிழ் வேதத்துக்கும் தொடக்கமே கிடையாது. பகவான் சொல்லிக் கொடுக்க ஆழ்வார் அதை திரும்ப உச்சரித்தார். இப்ப விஸ்வாமித்திரர், வால்மீகி, கௌதமர் முதலான ரிஷிகள் எல்லாம் நல்ல யோக தசையில் இருக்கும் போது அவர்களுக்கு திடீர்னு ஒவ்வொரு மந்திரம் ஸ்புரிக்கும். பகவானுடைய அனுகிரகத்தாலே அந்த யோக திசையில் ஒவ்வொரு மந்திரம் அவர்கள் மனசிலே தோன்றும். அதை அவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசித்தார்கள். இப்ப விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரத்துக்கு ரிஷி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப என்ன காயத்ரி மந்திரம் நித்தியம் கிடையாதா? அது அனாதி கிடையாதா? விஸ்வாமித்திரர் இருந்தது திரேதாயுகத்திலன்னு தெரியும். அவர் தான் இந்த மந்திரத்தை புதுசா எழுதினார்னால் அது எப்படி வேதத்தின் பகுதியா இருக்க முடியும்னு சந்தேகம் வரும். அவர் எழுதினார்னு சொல்லுவது கிடையாது. எப்போதும் இருக்கக்கூடிய மந்திரத்தை இந்த ஒரு ரிஷிக்கு பகவான் வெளிப்படுத்துகிறார். அவருடைய திவ்ய திருஷ்டிக்கு விஷயமாக ஆக்கி அந்த மந்திரத்தை அவருக்கு நினைவூட்டுகிறான். அவர் அதை வைத்துக் கொண்டு மேலே உபதேசிக்கிறார். அதே போலத்தான் தமிழ் வேதங்களும். அப்ப 4 வேதங்களை போல 4 பிரபந்தங்களை நம்மாழ்வார் பாடினார். அதற்கு விவரணம், அதை புரிந்து கொள்வதற்கு அங்கங்கள் வேண்டுமே, அதற்கு 6 பிரபந்தங்கள். முதல்ல பெரிய திருமொழிதான் முதல் பிரபந்தம், 2வது திருக்குறுந்தாண்டகம், 3வது திருவெழுகூத்தருக்கை, 4வது சிறிய திருமடல், 5வது பெரிய திருமடல், 6வது திருநெடுந்தாண்டகம். இந்த வரிசையில தான் ஆழ்வார் இந்த 6 பிரபந்தங்களையும் பாடியிருக்கிறார். அப்ப வேதம் ஆழ்வாருடைய பிரபந்தங்கள், நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்கள். வேதங்களுக்கு அங்கமாகத்தான் 6 நூல்களை திருமங்கை ஆழ்வார் இயற்றினார். சரி சாமி, இப்ப மத்த 8 ஆழ்வார்களை என்ன செய்தார்கள்? அவர்கள் நூல் முக்கியம் கிடையாதான்னு கேட்டால், வேதத்துக்கு 8 உபாங்கங்கள் உண்டு. உபாகம்னு சொன்னா துணை நூல். முதல்ல 6 துணை நூல்கள், அந்த துணை நூல்களுக்கு ஒரு 8 துணை நூல்கள் இருக்கின்றன. அந்த ஸ்தானத்துலதான் மற்ற எண்மர் நன்மாலைகளும் என்று அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார். வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 14 போலே இருந்தமிழ் நூல் புலவன் பனுவல் 6 மற்ற எண்மர் நன்மாலைகளும் என்று ஆச்சாரிய ஹதயத்துல சூத்திரம். அப்ப 4 வேதங்களாக நம்மாழ்வார் இயற்றினார். 6 அங்கங்களுக்கு சமமாக திருமங்கை ஆழ்வார் இயற்றினார். 8 உபாங்கங்களுக்கு சமமாக மற்ற 8 ஆழ்வார்கள் தங்கள் பிரபந்தங்களை இயற்றினார்கள். அப்ப மொத்தமா வேதத்தை புரிந்து கொள்வதற்கான துணை நூல்கள், துணை நூல்கள் எப்படி இருக்கின்றனவோ இது எல்லாத்தையும் சேர்த்துதானே சாஸ்திரம்னு சொல்றோம். இதை எதை தொட்டாலும் அதுக்கு சாஸ்திரம் தான் பெயர். வேதமும் சாஸ்திரம் தான், ஸ்மிருதிகளும் சாஸ்திரம் தான், ஜோதிஷமும் சாஸ்திரம் தான், நியாயமும் சாஸ்திரம் தான், எல்லாமே ஆயுர்வேதமும் சாஸ்திரம் தான். அதே போல ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் அனைத்தையும் சேர்த்தாலும் வேதத்தை விவரிக்கக்கூடிய நூல்கள் என்று அமைந்திருக்கிறபடியாலே இதுக்கும் அதற்கும் சாமியம் உண்டுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்ப நம்மாழ்வார் பிறந்தது வேதங்களை தமிழாக்குவதற்காக, அதற்கு 6 அங்கங்களை இயற்றுவதற்காகத்தான் திருமங்கை ஆழ்வார் அவதரித்தார். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ்ய கோபி பிரகாஷாபிஹி ஆவித்யம் நிகதம் தமஹா. அவித்யால நமக்கு தமோ குணம் அதிகமாக இருக்கிறது. அவித்யன்னு சொன்னா இது அத்வைதிகள் சொல்லக்கூடிய அவித்யை கிடையாது. பிரம்மத்தை ஒரு அறிவின்மை மூடிக்கொண்டது, அதனால உலகம்னு பல இருப்பது போல பிரமிக்கிறார் பிரம்மம் என்று நாம் ஒத்துக்கொள்வது கிடையாது. அவித்யை என்று சொன்னால் பாப புண்ணியங்கள் என்றுதான் பொருள்.
அவித்யா கர்ம சம்ஞான்யா திருத்தீயா சக்தி ரிஷ்யதே என்று பராசரர் விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிறார். அப்ப பாப புண்ணியங்களின் விளைவாக நமக்கு ஒரு அறிவின்மை ஏற்படுகிறது. அதை போக்கணும். அந்த இருட்டை போக்குவதற்கு அவருடைய வாக்குகள் பரகாலரான திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் உதவுகின்றன என்று அவருடைய பெருமை. இப்ப 2 ஆழ்வார்கள். ஒரு பக்கம் நம்மாழ்வார் பிரபன்ன ஜனங்களுக்கெல்லாம் தலைவர், வேதத்தையே தமிழாக்கினவர். இன்னொரு பக்கம் திருமங்கையாழ்வார் கடைக்குட்டி, ஆழ்வார்களுக்குள்ள கடைசி ஆழ்வார், திவ்ய தேசங்கள்ல மிகுந்த ஈடுபாடுடையவர். இந்த 2 பேருக்கும் எல்லா நிலைகளையும் சாமியம் ஏற்பட வேண்டும் அல்லவா? இவா 2 பேருக்கும் யாரோ ஒரு பகவான் ஞானத்தை அனுகிரகித்திருக்க வேண்டும். மயர்வர மதிநலம் அருளினன் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். அதுக்காக மற்றவர்கள் அனுகிரகிக்கவில்லையா? எல்லா ஆழ்வார்களுக்குமே இதே அனுகிரகத்தை தான் பகவான் ஒவ்வொரு கால விசேஷத்திலே செய்கிறார். திருமங்கையாழ்வாருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல பண்ணார், தொண்டடிப்புடியாழ்வாருக்கு ஒரு காலம், திருப்பாணாழ்வாருக்கு லோகசாரங்க முனிவர் தோள்ல வரும்போது அந்த அனுகிரகத்தை பண்ணார். இப்படி ஒவ்வொரு காலம் இருக்கிறது. அப்ப யார் இவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தது? யார் இவர்களுக்கு சுவாமி? யார் இவர்களுக்கு உதவினவர்? யார் இவர்களுக்கு தூது விடுவதற்கான விஷயம்? யாரிடத்துல மடல் எடுப்பார்கள்? யாரிடத்துல பிரார்த்திப்பார்கள்? யாரை அடைய விரும்புவார்கள்? இதெல்லாம் ஒவ்வொரு ஆழ்வாரும் பண்ணுகிறாரோ இல்லையோ. இப்ப இந்த 2 ஆழ்வார்கள் நம்மாழ்வாரையும் திருமங்கை ஆழ்வாரையும் எடுத்துக்கொண்டு நம்மாழ்வாருக்கு இந்த ஈடுபாடு அனைத்துமே பரவாசுதேவனான வைகுந்தநாதனிடத்துலதான் உண்டு என்று இந்த ஆச்சாரியன் தெரிவிக்கிறார். திருமங்கை ஆழ்வாருக்கு இது அனைத்துமே திவ்ய தேசத்தில் தான் உண்டு என்று தெரிவிக்கிறார். முதல்ல உபோத்காதம். நம்மாழ்வாரை ஈஸ்வரன் ஸ்வரூபத்தை காட்டி அங்கீகரித்தான். அவருக்கு எல்லாம் பரத்வத்திலேயா இருக்கும், இவர்க்கு எல்லாம் அர்ச்சாவதாரத்திலேயா இருக்கும். இதான் முதல்ல அவர் பண்ற பிரதிஜை. ஆழ்வாரை பகவான் திருத்தனமே. அவருக்கு மயர்வர மதிநலம் அருளி ஆழ்வாரா ஆக்கின பெருமான் யாருன்னு கேட்டால் பரத்வத்தை காட்டிதான் பகவான் திருத்தினாராம். தன்னுடைய பெருமைகள், தான் வைகுந்தத்தில் இருக்கும் நிலை, தனக்கு இருக்கக்கூடிய எண்ணிறந்த கல்யாண குணங்கள், இந்த மேன்மை அனைத்தையும் காட்டித்தான் நம்மாழ்வாரை திருத்தினார். ஆனா திருமங்கை ஆழ்வாருக்கு அப்படி கிடையாது. முதல்ல ஞானத்தை கொடுத்ததிலிருந்து அனைத்தையுமே செய்தவர் திவ்யதேசத்து எம்பெருமான்கள், அர்ச்சாமூர்த்திகள் தான். அதனால இவர்கள் 2 பேருக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. பாசுரங்களை பார்த்தாலே ஆழ்வாருடைய ஒரு கிரமம், போக்கு என்பது வேறு மாதிரி இருக்கும். திருமங்கை ஆழ்வாருடைய போக்கு வேறு மாதிரி இருக்கும். இவர்கள் செய்யற சரணாகதியை பார்த்தாலும் வேறுபாடு தெரியும், தங்கள் பாசுரங்களை பார்த்தாலும் வேறுபாடு தெரியும். ஆழ்வார் எப்போதுமே பக்தியாலே பாசுரம் பாடக்கூடியவர். அடியன் ஆழ்வார்னு சொன்னாலே நம்மாழ்வார்னு அர்த்தம். இப்ப நம்மாழ்வார் பக்தியாலே பகவானை பாடக்கூடியவர், பக்தியாலே உன்னை அடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பவர். ஆனா திருமங்கை ஆழ்வாருக்கு பக்தியை வளர்த்ததை விட போக போக ஒவ்வொரு பிரபந்தமும் தாண்ட தாண்ட பகவான் அவருக்கு நைச்சியத்தை வளர்த்தான் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். நைச்சியம்னா தாழ்ச்சி. நான் எவ்வளவு தாழ்ந்தவன் என்று ஒரு ஜீவாத்மா புரிந்து கொள்ள வேண்டும். அது திருமங்கை ஆழ்வாருக்கு இன்னும் இன்னும். என தொடங்கும் போது மிடுக்கோடு கலியன் என்று பெரிய ஒரு பெருமையோடு இருந்தார் அல்லவா. அவரை குனிய வைக்கணும்னா எவ்வளவு தாழ்ந்தவர் இந்த ஜீவாத்மா, எத்தனை குற்றங்களை உடையவர்னு புரிய வைக்கணும். ஆழ்வார் தொடங்கும் போதே நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ரொம்ப மோசமான ஒரு ஜீவாத்மான்னு தொடங்கினார். அப்ப அவருக்கு என்ன பண்ணணும்? நீர் மோசமே கிடையாது, இப்பேற்பட்ட பக்தி உங்ககிட்ட இருக்கிறபடியால நீர் உயர்ந்த ஜீவாத்மான்னு அவருக்கு காட்டணும். அப்ப எந்தெந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கிறானோ அதற்கு தகுந்து பகவான் ஒவ்வொரு விதத்தை வச்சிருக்கார். மகா கிரமஹா அப்படின்னு சஹஸ்ரநாமத்துல ஒரு திருநாமம் உண்டு. என்ன அர்த்தம்னால் அவர் அடைவதற்கு பெரிய படிக்கட்டு கட்டி வச்சிருக்காராம். யார் யார் எந்தெந்த நிலையிலிருந்து தொடங்குகிறார்களோ, ஒருத்தர் முதல் படியில் ஆரம்பிக்கலாம், ஒருத்தர் 4வது படியில் ஆரம்பிக்கிறான், ஒருத்தர் இன்னொரு படிக்கட்டுல ஆரம்பிக்கலாம். திருமங்கையாள் ஆழ்வார் ஆரம்பிச்சது நான் மிக பெரியவன் உயர்ந்தவன் என்று. அப்ப அவரை குட்டி 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 நான் நீச்சன் நீச்சன் நீச்சன்னு புரிய வச்சார். அதனால்தான் கடைசி பாசுரம் அடிநாயேன் நினைந்துட்டேனே. திருநந்தாண்டகம் முடியும் போது பக்தியை பத்தி பாடல, நம்மாழ்வார் பாடினது அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலத்தி இந்த 3 உலகங்களையும் சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெறும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ, அதனில் பெரிய என் அவா, என்னுடைய பக்தி, என்னுடைய காதல், சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3 பேரையும் விழுங்கும் அளவுக்கு வளர்ந்து விட்டது. இது நம்மாழ்வார் சொல்றார். அப்ப அவருக்கு வளர்க்கப்பட்டது பக்தி என்கிற ஒரு பாவம், எண்ணம். திருமங்கையாழ்வார் சொன்னது அடிநாயேன் நினைந்துட்டேனே, நான் நாயை விட மோசமான ஒரு ஜந்துன்னு புரிந்து கொண்டு விட்டேன், இந்த புரிதல் இருக்கிறபடியாலே உன்னை சரணடைந்தேன்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அப்ப அவருக்கு நைச்சியத்தை, தாழ்ச்சியை புரிய வைத்தான் என்று தெரிவிப்பார்கள். இது ஒரு வேறுபாடு. அதே போல
போல இவருக்கு பரவாசுதேவன் அவனுடைய மேன்மை, அவருக்கு இருக்கக்கூடிய குணங்களாலே ஈர்ப்பு நம்மாழ்வாருக்கு, திருமங்கை ஆழ்வாருக்கு திவ்ய தேசங்களில் தான் ஈர்ப்பு என்று இந்த வார்த்தையிலே தெரிவிக்கிறார். ஒவ்வொன்னா சொல்றார். நேத்திக்கு 10 விஷயங்கள் பார்த்தோமா, இன்னைக்கு ஒரு 9 விஷயங்களை பார்க்க போகிறோம். 9 நிலங்கள். பகவான் நமக்கு என்னென்ன நிலையிலே தொடர்பு உடையவராக இருக்கிறார், அவரோடு எந்தெந்த விதமான பரிமாற்றங்கள் ஆழ்வார்களுக்கு உண்டு என்று ஒரு பட்டியலிட்டுக் கொண்டு, இது நம்மாழ்வாருக்கு எப்படி வைகுந்தநாதன் இடத்தில் இருந்தது, திருமங்கை ஆழ்வாருக்கு எப்படி திவ்யதேசங்களிலே இருந்தது என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அதுல முதல்ல எடுக்கிறார் அவர் தொழுவது. ஆழ்வார்னு சொன்னா பகவானை வணங்க வேண்டும். தொழுவது நமஹா என்று கைகூப்பி வணங்குவது இந்த ஜீவாத்மாவினுடைய அடிப்படை ஸ்வரூபம். இந்த ஜீவாத்மா இருக்கிறார்னு சொன்னாலே அடிமைன்னு புரிஞ்சுக்கணும். அடிமைன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அடிமைத்தனம் சேஷத்துவம்னு சொல்றோமே, என்ன பொருள் என்றால், நான் என்னுடைய ஒரு ஆனந்தத்துக்காக இருப்பதில்லை, வேறு ஒருவர் பகவானுடைய ஆனந்தத்துக்காகவே இருக்கிறேன். இதுதான் சேஷத்துவம் என்கிற ஒரு பண்பு. இதை புரிஞ்சுட்டு எந்த வார்த்தையால சொல்லலாம்? நமஹா, நான் எனக்காக அல்ல, நான் பிறருக்காக, நான் பராத்பரனான பகவானுக்காக என்பதுதான் நமஹா என்கிற சொல்லினுடைய பொருள். அப்ப நம் ஸ்வரூபத்தை காட்டுகிறது. வணக்கம் அப்படின்னு சொல்றது நமஸ்காரம், நமஹான்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, அதை போல ஆழ்வார்கள் தொழும்போது எந்த பகவானை தொழுதார்கள் என்று முதல்ல பார்த்தால், அவர் தொழுவது கண்ணன் விண்ணூரை, இவர் தொழுவது கண்ணபுரம் தொழுதாள் என்றும். 2 பேர் பாசுரத்தை எடுக்கிறார். முதல்ல ஆழ்வாருடைய பாசுரம் கண்ணன் விண்ணூர் என்று பாசுரம் இருக்கிறது. திரிகின்றது வடமாருதம் திங்கள் வெந்தி முகந்து, சொரிகின்றது அதுவும் அது கண்ணன் விண்ணூர் தொழவே, சரிகின்றது சங்கம் தன்மை தன்னன் துழாய்க்கு வண்ணம் பயலை விரிகின்றது முழுமையும் என் ஆய்கொண்டே என்று பாடுகிறார். ஆழ்வார் சொல்லுகிறார், ஆழ்வாருக்கு என்னென்ன திசை? பகவானை விட்டு பிரிந்து துன்பத்தில் இருக்கிறார். திரிகின்றது வடமாருதம், திங்கள் தீமுகந்து சொரிகின்றது. பகவானோட சேர்ந்து இருக்கும் போது வடமாருதம், நல்லா குளிர்ந்த காற்று, வாடை காற்றுன்னு சொல்லுவோமோ இல்லையோ, அது குளிர்ந்த காற்று வீசிக்கொண்ட ஆனந்தமா இருக்கும். இப்ப பகவானை விட்டு பிரிந்து இருக்கிறேன்னா அந்த காற்று திரிகின்றது, என்னை விடாம சுத்தி சுத்தி வந்து காதலனோடு சேர்ந்து இருக்கிறச்சே குளிர்ந்த காற்று வந்து ஆனந்தமா இருக்கும். தனிமையில் இருக்கும் போது அதுவே விரகத்தை கொதிப்பை அதிகமாக்குகிறது. அப்ப திரிகின்றது வடமாருதம், திங்கள் வெந்தி முகந்து சொரிகின்றது. சந்திரன் வந்து அப்படியே அக்னிய மொண்டு என் தலையில கொற்றாப்புல இருக்குன்னு தெரிகிறார். செந்தி முகந்து சொரிகின்றது. சந்திரன் பொதுவாக குளிர வைக்க வேண்டும், ஆனா நாயகன் கூட இல்லை, பகவானை விட்டு பிரிந்திருக்கிறார். அதனால அந்த பகவானை நினைவுபடுத்தக்கூடிய சந்திரன் என்னை துன்புறுத்துகிறார். சரிகின்றது. அதுக்கு மேல கண்ணன் விண்ணூர் தொழவே, சரிகின்றது சங்கம். சங்கம்னு சொன்னா கையில் இருக்கிற வளையல்னு அர்த்தம். கண்ணன் விண்ணூர் தொழவே. அப்ப ஆழ்வார் யாரை தொழுகிறார்? பாசுரத்துல தொழுவது கண்ணன் விண்ணூர். கண்ணனிடத்துல ஈடுபாடு என்பது உண்மைதான். ஆனா கண்ணன் யாருன்னு கேட்டால் விண்ணூரான வைகுந்தத்திலே இருக்கிற பெருமானைத்தான் இந்த பெண் தொழுகிறாள். பராங்குஷ நாயகி யாரை தொழுவாள்னு பார்த்தால் விண்ணூரில் இருக்கக்கூடிய வைகுந்தநாதன். அவருக்கு தானே அத்தனை பெருமை இருக்கு. அந்த வைகுந்தநாதனை நினைச்ச உடனே இவளுக்கு உடல் மெலிய தொடங்குகிறது. இப்பேற்பட்டவர், அவரை இழந்து நாம் இருக்கிறோமே, எந்த குறையும் சொல்லவே முடியாது. பகவானிடத்துல ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு விலக்கி விடலாம்னு தோழிகளுக்கு எண்ணம். பகவானிடத்துல இது குறை அது குறை. யாரோ ஒரு பெண் தவறான ஒருத்தனை காதலிக்கிறாள்னு வச்சுப்போம். அப்ப தோழிகள் எல்லாம் என்ன சொல்லுவா? பெண்ணே, இந்த பையன் உனக்கு வேண்டாம், இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, இது இல்ல அதில் இல்ல, இந்த கெட்ட பழக்கம் இருக்கு, அதனால் அவனை விட்டுவிடு என்று சொல்லலாமோ இல்லையோ. அத போல பெண்கள் வந்து தோழிகள் ஆழ்வார் இடத்துல சொன்னாரா, இந்த பையனுக்கு ஒன்றும் நல்ல பண்புகளே இருக்கிறதா தெரியல, குணமே இல்லையேன்னு கேட்டார்களாம். ஆழ்வார் பதில் சொன்னார், நம்பியை. ஐயோ, என்ன குணம் கிடையாது, பூர்ணன், எல்லா குணங்களாலும் பூர்ணன் பகவான், நம்பின்னு சொன்னார். சரி, பெரிய குணமசாலியா இருக்கலாம், எங்கேயோ பல காத தூரத்துல தொலைவில் இருந்தா எப்படி அவரை பற்றுவாய், எப்படி நெருங்க முடியும்னு கேட்டார். தென் குறுங்குடி நின்ன, அவ்வளவெல்லாம் தள்ளி கிடையாது, இதோ ஆழ்வார் திருக்குறுங்குடி எவ்வளவு தூரம், இதோ அருகில இருக்கிறார்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். சரி, அழகு இருக்கா? நல்ல பண்பு மட்டும் இருந்தா பெண்ணுக்கு பிடிச்சிருமா? அழகனா இருக்க வேண்டாமா? அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை. ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்றார். நம்பியை, தென் குறுங்குடி நின்ன, அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை, உம்பர் வானவர் ஆதியம் சோதியை. சாதாரணப்பட்டவர், அழகு இருக்கலாம், பண்பு இருக்கலாம், ஒருவேளை செல்வமே இல்லாதவரோ, ரொம்ப சாதாரணப்பட்டவரோனால் நித்திய சூரிகளுக்கு நாயகன், உம்பர் வானவர் ஆதியம் சோதியை.
சரி எல்லாம் இருந்தா உனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? எம் பிரானை, எனக்கு அவர் பண்ணாத உதவியே கிடையாது. என்னை வாழ வைத்ததிலிருந்து, மயர்வரம் அதனிலம் அருளினிலிருந்து, காதல வளர்த்ததிலிருந்து அவர் தான் பண்ணிருக்கார். எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ என்று ஆழ்வாருடைய பாசுரம். அப்பேற்பட்ட பகவானை நினைத்த உடனே அவர் கிடைக்கவில்லை என்கிற எண்ணத்துல ஆழ்வாருக்கு உடம்பெல்லாம் அப்படியே மெலிஞ்சு போறதாம். மெலிஞ்சு போனா கையில இருக்கிற வளையெல்லாம் கீழ் விழுந்துருமோ இல்லையோ. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருந்தது. 4 நாள் 10 நாள் ஆச்சு. கணவன் ஏதோ உத்தியோகத்துக்காக வெளியூருக்கு செல்ல வேண்டும். மனைவின் இடத்துல வந்தார். நான் போயிட்டு வரேன், ஊருக்கு போகணும், 2 நாள்ல வந்துடுவேன், நீ சௌக்கியமா இருன்னு சொல்லிட்டு புறப்பட போனார். அவர் புறப்படுகிறார், தன்னை விட்டு பிரிகிறார்னு சொன்ன உடனேவே அந்த பெண்ணுக்கு உடம்பு அப்படியே சடான்னு மெலிஞ்சு போச்சான். மெலிஞ்ச உடனே கையில ஒரு 10 வளையல் போட்டிருந்தாளா, அப்படியே 5 வளையல் வழுக்கி கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. இவர் பார்த்தவர் பயந்தே போயிட்டார். இன்னும் போகவே இல்லை, போக போறேன்னு சொன்னதற்கே இந்த பெண் இவ்வளவு வருத்தப்படுறாளே, நம்ம இடத்துல அவ்வளவு அன்பா, சரி வேண்டாம் நான் போகவில்லைன்னு சொன்னாராம். உடனே கணவன் அந்த பெண்ணுக்கு மிச்சம் இருந்த 5 வளையலும் உடஞ்சு போச்சுன்னு தெரிவித்தார். ஏன் இப்ப ஏன் மெலிய வேண்டுமா, என்ன ஆச்சுனால் இப்ப பூரிப்பு, கணவன் போக போறதில்ல, கூட இருக்கிறாருங்கிற ஆனந்தம். அப்ப முன்னாடி இருந்ததை விட தன்னுடைய உடல் பெருத்தது, மிச்சம் இருந்த 5 வளையங்களும் உடைஞ்சு போச்சு. அப்படி பிரிவையும் தாங்க முடியாது ஆழ்வார்களாலே. சேர்ந்திருக்கார்னு சொன்னா அந்த ஆனந்தத்தையும் தாங்க முடியாது. இது எல்லாருக்கும், எந்த ஒரு பக்தனாக இருந்தாலும் கூடவே ரொம்ப நாள் இருந்து அனுபவித்தாலும் ஆனந்தம் தலைக்கேறி மரணம் ஏற்படுமா. கண்ணன் ராசக்கிரீடை நடத்தினார் கோகுலத்தில், பிருந்தாவனத்தில் இருக்கிற பெண்களோடு. இப்படி நாட்டியம் ஆடிக்கொண்டே இருக்கும்போது எல்லாருக்கும் உன்மஸ்தகமான ஆனந்தம், தலைக்கு மேல அப்படியே ஆனந்தம் வளர்ந்து கொண்டு போகிறது. கண்ணன் பார்த்தார், இதுக்கு மேல போனால் ஆனந்தத்திலே உயிர் பிரிந்தாலும் பிரிந்து விடலாம் என்று ஒரு நிலை. அப்ப பார்த்த அவர்களுக்கும் ஒரு தவறான எண்ணம், நாம தான் கண்ணனுக்கு ரொம்ப வேண்டிய பெண்கள் போல் இருக்கு, இன்னும் மத்த பெண்கள் எல்லாம் கூப்பிடல, நம்மளை மட்டும்தான் அழைச்சிருக்கார், அப்ப நாம் தான் கண்ணனுக்கு நெருக்கமானவர்கள் என்று பகவத் அனுபவத்துல ஒரு கர்வம் வந்தது. கிருஷ்ணானுபவத்துக்காக அதுல என்னைத்தான் தேர்ந்தெடுத்தார்னு ஒரு கர்வம் வந்தது. பகவான் சரியா காத்துட்டு இருந்தார். இந்த கர்வம் வந்தபடியால தன்னை மறைத்து கொண்டு ராசக்கிரீடையை நிறுத்தி விட்டார். அதிகமான துக்கம் வந்தாலும் உடல் மெலிந்து போகும், அதிகமான சுகம் ஏற்பட்டாலும் அதை தாங்க முடியாமல் உயிர் பிரிந்து விடலாம். இங்க ஆழ்வாருக்கு துக்கம். கண்ணர் வெண்ணூர் தொழுது சங்கு கழலும். அந்த ஆழ்வாருக்கு பகவான் நினைச்ச உடனே அவர் கிடைக்கவில்லை என்கிறபடியாலே கையில் இருக்கிற வளையல் எல்லாம் கழண்டு போகிறதாம். அப்ப இவர் யாரை தொழுகிறார்? வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் வெண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம் தன்னம் துழாய்க்கு வண்ணம் பயலை விரிகின்றது. அவருடைய திருத்துழாய் மாலையை நினைச்சு அது எனக்கு கிடைக்கலையே நினைச்சா உடம்புல நன்னா பசுமை நிறம், நன்னா செக்கசவேன்னு ஆழ்வார் இருந்தார். அந்த திருத்துழாய் கிடைக்கவில்லை என்ற உடனே அவருடைய நிறமெல்லாம் மாறிப்போய் என்னமோ நோய் கண்டது போல திருமேனி மாறிவிட்டதாம். அப்ப இவருக்கு ஆசையெல்லாம் எந்த பகவானை தொழ வேண்டும் என்று வெண்ணூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டநாதனைத்தான் நம்மாழ்வார் தொழுவார். அப்ப தொழுவது வைகுந்தநாதனை. இப்ப திருமங்கையாழ்வாருக்கு வாங்க, அவருக்கு சொல்றார், அவருக்கு தொழுவது கண்ணபுரம் தொழுதாள் என்றும். ஆழ்வாருடைய அழகான பாசுரம். திருக்கண்ணபுரம் திருமங்கையாழ்வாருக்கென்றே ஏற்பட்ட திவ்யதேசம். ஆழ்வாரும் திருக்கண்ணபுரத்துக்கென்றே ஏற்பட்ட ஆழ்வார். 100 பாசுரங்கள் 8ஆம் பத்து முழுக்க பெரிய திருமொழியினுடைய 8ஆம் பத்து முதல் திருமொழியிலிருந்து 8ஆம் பத்து 10ஆம் திருமொழி வரைக்கும் வரிசையா திருக்கண்ணபுரத்தை பற்றித்தான் பாடுகிறார். சிலையிலங்கு பொன்னாடி தென்படதன் ஒன்சன்கம் என்கின்றாளால் மலையிலங்கு தோல்நாங்கே மத்தவனுக்கு எற்றேகான் என்கின்றாளால் என்று வரிசையா பாசுரங்கள். அதுல ஒரு இடத்துல தெரிவிக்கிறார், கண்ணபுரம் தொழுதாள் தெள்ளியீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளியீர் வெய்ய விழுநுதி வண்ணர் துள்ளுநீர் கண்ணபுரம் தொழுதாளிவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். திருமங்கையாழ்வாருடைய தாயோ திருமங்கையாழ்வார் பகவானிடத்தில் பேசுகிறார். பெண் பாவனையில், நாயிகா பாவனையில் பகவான ஓஹோன்னு கொண்டாடினார். இப்படிப்பட்ட நீ இந்த ஒரு தாழ்ந்த செயலை செய்யலாமான்னு கேட்கிறார். கடைசி வரி என்ன இருக்கு? கைவளை கொள்வது தக்கதே. கையில இருக்கிற ஆழ்வார் கையில இருக்கிற வளையலடையெல்லாம் பகவான் பறிச்சுட்டு போயிட்டாராம். நமக்கு வேடிக்கையா இருக்கும், என்ன அவர் வளையல் வியாபாரம் பண்றவரா? எந்த பெண்ணா இருந்தாலும் வளையலை பறிச்சுட்டு போறாருன்னு சொல்றாரு. என்னால் அதாவது அவர்கள் மனத்தை கவருகிறான்னு அர்த்தம். மனசை கவர்ந்து விட்டால் அவன் கிடைக்காமல் போனா உடல் மெலிய போகிறது. அப்ப வளையல் எல்லாம் கழண்டு விட போகிறது. மேலும் பகவானோடு சேர்ந்து இல்லாத போது வளையல் அணிய வேண்டும் என்கிற ஆசையே ஆழ்வாருக்கு வராது. அவன் வந்து அணைக்க போகிறான்னு சொன்னா உடலை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். பகவானே கை கொள்ளாத போது எனக்கு வளையல் வேண்டாம், எனக்கு மேகலையால் குறைவிலமே, தளிர் நிறத்தால் குறைவிலமே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். இப்ப திருமங்கையாழ்வார் பாசுரம் தெள்ளியீர், ரொம்ப தெளிவான ஞானத்தை உடையவன் சௌரி பெருமாள்.
தேவர்க்கும் தேவர், உலகத்துல நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர். திருத்தக்கீர், மகாலட்சுமி தாயாருக்கு நிகரான பெருமையை உடையவர். இதெல்லாம் அவர் புகழறதுக்காக சொல்லல, அலங்கிருத்திய சிரச்சேதம்னு தெரிவிப்பார்கள். இப்படியெல்லாம் இருந்து கொண்டு நீ கைவளை கொள்வது தக்கதே. இந்த பெண்ணினுடைய கைவளையை திருடுகிறாயே, தெள்ளீர், நீ தெளிவான ஞானமுடையவன் தானே. இந்த பெண்ணுக்கு உன்னிடத்துல எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறதுன்னு சரியா கணித்திருக்க வேண்டாமா? ஏன் இவளிடத்திலே வஞ்சனை செய்கிறாய்? அடுத்தது தேவர்க்கும் தேவர், நீ சாதாரண உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தா வளையலை கொள்ளலாம். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று அப்பேற்பட்டவனுக்கு இந்த பெண்ணினுடைய வளையல் இருந்தால் தானா பெருமை ஏற்பட வேண்டும். அப்ப ஏன் கைவளை கொண்டாய்? திருத்தக்கீர், பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி தாயாருக்கு நிகரான பெருமை உடைய நீ இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வந்து இந்த பெண்ணை வஞ்சிக்கணுமா? கூட மகாலட்சுமி தாயார் இருந்தால் பகவான் யாரையும் கைவிட மாட்டார்தான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப மகாலட்சுமியும் திருமார்பிலே கொண்டவனான நீ ஏன் இந்த பெண்ணை வஞ்சிக்கிறாய்? தெள்ளியீர், தேவர்க்கும் தேவர், திருத்தக்கீர், வெள்ளியீர், வெள்ளியீர்னா ரொம்ப சுத்தன், எந்த பாபமுமே உனக்கு கிடையாதுன்னு வேதங்கள் சொல்லுகின்றனவே. இதுதான் உன் சுத்தியா? ஒரு பெண் உன்னை ஆசைப்பட்டா அவளை கைவிட்டு தவிக்க விடுகிறாயே, இவ்வளவுதான் உன்னுடைய நேர்மையா, உன்னுடைய தூய்மையா என்று கேட்கிறார். அப்ப வெள்ளியீர், வெய்ய விழுநிதி வண்ணர், நல்லா காய்ச்சின ஒரு தங்கம் எப்படி பளபளன்னு இருக்குமோ அத போல அழகான திருமேனியோடு இருக்கிறாயே. இந்த திருமேனியை நீ கண்ணாடியில பார்த்ததே இல்லையோ? பகவானிடத்தில் ஆழ்வார்கள் பல முறையும் கேட்பது, உன் வீட்டுல கண்ணாடியே கிடையாதா? உன் முகத்தை ஒரு முறையான கண்ணாடியில பார்த்திருக்கியா இல்லையா? பார்த்தால் இப்படி எங்களை வஞ்சிக்க மாட்டாய். ஒருவருக்கு தன்னுடைய ஒரு பெருமையே தெரியலன்னு வச்சுங்களேன், அப்ப அவரை விட்டு மக்கள் எவ்வளவு துன்பப்படுவார்கள்னு தெரியாது. இதுதான் பகவானுடைய நிலைமை. தன்னுடைய அழகு, தன்னுடைய பெருமைகளை தானே உணராதபடியால் தன்னை விட்டு பிரிந்த பக்தர்கள் படும்பாடு அவருக்கு புரியலையா? ஒரு கண்ணாடியில உன் முகத்தை பார்த்திருந்தால் அப்ப இதை விட்டு பிரிந்து ஒரு பெண் எவ்வளவு கட்டப்படுவாள்னு தெரியும். வெய்ய விடுநடி வண்ணர், துள்ளுநீர் கண்ணபுரம் தொழுதாள் இவள். இந்த பெண் எப்படிப்பட்டவள்? வைகுந்தம் கண்ணன் விண்ணூரை தொழுபவள் கிடையாது, கண்ணபுரம் தொழுதாள் இவள். திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளைத்தான் திருமங்கையாழ்வார் தொழுதிருக்கிறார். இவள் கல்வியோ? பகவான் கேட்டாராம், ஆமா நான் உனக்கு அனுகிரகம் பண்ண முடியாது, நான் பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ணிருக்கேன், பல பக்தர்களுக்கும் அனுகிரகம் செய்திருக்கிறேன், ஆனா அவர்கள் எல்லாம் பாரதந்திரியம் உடையவர்கள். நீ என்ன பண்ணிருக்க? கையெடுத்து சௌரி பெருமாளுக்கு நமகான்னு வணக்கம் பண்ணாலோ இல்லையோ, அதனால நீ சொப்பிரவிருத்தியில் ஈடுபட்டு விட்டாய், உனக்கு நான் அனுபவிக்க முடியாதுன்னு பகவான் சொன்னாராம். ஆனால் தான் கண்ணபுரம் தொழுதாளிவள் கல்வியோ, கையெடுத்து திருக்கண்ணபுரம் பெருமானை தொழுது ஒரு பெரிய குற்றமா? அது என்ன மோட்சத்துக்கான ஒரு முயற்சியா? பகவான் சரணாகதனுக்கு எப்போ அனுகிரகம் செய்வார்? நான் என் மோட்சத்துக்கு எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன், உன்னுடைய அருளாலே முக்தி கிடைக்க வேண்டும், என் முயற்சியால் அல்ல என்று சீதை எப்படி அசோகவனத்தில் ராமன் வரும் வரை காத்திருப்பேன், அதுக்குள்ள உயிர் போனால் உயிர் போனதுதான், நானாக என்னை ரட்சித்துக் கொள்ள மாட்டேன். இது சீதையினுடைய நிலை. அதை போலத்தான் ஒரு பக்தன் இருக்க வேண்டும். இந்த பெண் அதை போல இல்லையே, கண்ணபுரம் கை தொழுதாள், அதுவே பெரிய குற்றம்னு பகவான் தெரிவிக்கிறாராம். அதை கேட்கிறா, கண்ணபுரம் தொழுதாளிவள் கல்வியோ. தாய் கேட்கிறா, என் பெண்ணு அது என்ன பெரிய குற்றமா? உன்னுடைய பெருமைகளை பார்த்து நமகான ஒரு முறை சொன்னது பெரிய குற்றமே கிடையாது, அது என் பெண் தலையில் ஏற்றாதே, கைவளை கொள்வது தக்கதே. இந்த பெண்ணுக்கு நீ அனுகிரகிக்க வேண்டும். இவளிடத்துல எந்த தன் முயற்சி, தன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு எந்த முயற்சியும் கிடையாது. பகவானை தொழுவதென்பது ஆசையினுடைய ஒரு வெளிப்பாடு. ஒரு பெரியவர் இருக்காருன்னா பார்த்த உடனே தானா வணங்கணுமோ இல்லையோ, ஒருத்தரை சேவிச்சாலே அவரிடத்துல ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறோம் என்பது கிடையாது. ஜீவாத்மாவனுடைய சொரூபமே அடியேன் அடியேன்னு சொல்லுவது. ஒரு பக்தன் இன்னொரு பக்தனை பார்த்தாலும் சேவிக்க வேண்டும், பக்தன் பகவானை கண்டாலும் சேவிக்க வேண்டும், இதுதான் இயல்பு. அதை போல திருமங்கையாழ்வார் நமகான வணங்கினாலே தவிர அவள் அதை உபாயமாக கருதவில்லை. அதனால கைவளை கொள்வது தக்கதே என்று திருமங்கையாழ்வார் பாசுரம். அப்ப கண்ணன் விண்ணூரை தொழுகிறாள் நம்மாழ்வாரான பராங்குஷ நாயகி, திருமங்கையாழ்வார் கண்ணபுரம் தொழுதாள் இவள் என்று அவர் பாசுரத்தில் அர்ச்சாவதாரத்தான் தான் வணங்க வேண்டும். அவருடைய பாசுரம் கடைசியில் இருக்கிறதோ இல்லையோ, திருக்குறுந்தாண்டகத்தில் தெரிவிக்கிறார் தான் ஒவ்வொரு திவசம் கச்சி பேர் மல்லையன்னு மண்டினார் உய்யலல்லால் மற்றையார்க்கு உய்யலாமேன்னு பாசுரம். நீங்க வைகுந்தநாதன், க்ஷீராப்திநாதன், பரம் வியூகம், விபவம் இதிலெல்லாம் ஆசை வைத்தால் ஈடுபட்டால் பிரயோஜனமே கிடையாது. அவர்கள் யாரும் உங்களுக்கு மோட்சம் அளிக்கப் போவது கிடையாது. எல்லாம் சுத்தி சுத்தி வந்தாலும் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையன்னு மண்டினார் உய்யலல்லால் மற்றையார்க்கு உய்யலாமே. திவ்ய தேசங்களில் ஈடுபட்டவர்கள் தான் உஜ்ஜீவனம் அடைய முடியும். அவரிடத்துலதான் தொழ வேண்டும், அவரிடத்துலதான் சரணாகதி செய்ய வேண்டும்.
சுவாமி பிள்ளை உலகாரியன் முமுட்சுப்படியில வரிசையா தெரிவிச்சுட்டே வரார். பகவானை சரணம் பற்றுவதற்கான எல்லா பண்புகளும் அவரிடத்துல இருக்கிறது. பெருமையும் இருக்கு, எளிமையும் இருக்கு, சுவாமித்துவமும் இருக்கு, சௌசீல்யம் நம்மோட ஒரு இரண்டரை கலக்கக்கூடிய பண்பு இருக்கு, சங்க சக்கரங்கள் இருக்கு, ஞானம் சக்தி எல்லாமே இருக்கு. இவரைத்தான் எளிமையாக பற்ற முடியும், இவரை பற்றினால்தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் இப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சாமி இதெல்லாம் யார் இடத்துல வைகுந்தநாதனை பத்தி பேசுறார்னால் இவையெல்லாம் நமக்கு நம் பெருமாள் பக்கலிலே காணலாம். எங்கும் போக வேண்டாம், அவனவன் சேவிக்கிற அர்ச்சாமூர்த்தியில இந்த எல்லா பெருமைகளும் இருக்கின்றன. அப்ப ஆழ்வார்கள் பலகாலம் சரணாகதி பண்ணது அர்ச்சாவதாரத்துல தான். அந்த பகவானைத்தான் தொழ வேண்டும். வைகுந்தநாதனை தொழுது பிரயோஜனம் கிடையாது. இது திருமங்கையாழ்வாருடைய சித்தாந்தம். அதன்படி தொழுவது வைகுந்தநாதனை அல்ல. இது முதல்ல சொன்னார். அடுத்தது அவர் தூது விடுவது வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட்கு எளிது. இது திருவிருத்தத்துல நம்மாழ்வாருடைய பாசுரம். சில வண்டுகளை அழைத்து தூது விடுகிறார். அவரை பத்தி சொல்லுவது வீசும் சிறகால் பரத்தீர், நீங்க எல்லாம் பறந்து போகணும், பகவான் இடத்துல நான் தூது அனுப்புகிறேன். அவர் என்னை கை கொள்ளவில்லை. நேரடியா அவர் இருக்கும் இடத்துக்கு போகும் அளவுக்கு ஆழ்வார்களுக்கு சக்தி இருக்காது. இருக்கிற இடத்துல ஒரு பிரயாணம் பண்ணணும்னா பெரிய தெம்பு வேணுமோ இல்லையோ, சக்தி இல்லாதபடியாலே யாராவது நம்மை பகவானோடு சேர்த்து வைப்பார்களா என்று ஆழ்வார்கள் தேடுவதுண்டு. பக்கத்துல ஏதான பட்சிகள் கிடைக்கும். வேடிக்கையா சொல்லுவா, ராமாவதாரத்தாலே குரங்கு ஜாதிக்கு ஏற்றம் ஏற்பட்டது, ஆழ்வார்கள் அவதாரத்தால பக்ஷி ஜாதிக்கு பெருமை ஏற்பட்டதுன்னு கூறுவார்கள். ஏன்னா எந்த ஆழ்வார் இருக்கிற நாரை குருகு இதை போல இருக்கிற பட்சிகளை அழைத்து நீங்கள் எனக்காக தூது செல்ல வேண்டும்னு தூது விடுவார்கள். அப்ப ஒரு பாசுரத்தை திருவித்திருத்தர் தெரிவிக்கிறார். வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட்கு எளிது. வண்டுகளை பார்த்து நீங்க பறக்கணும்னு சொன்னார். அந்த வண்டு வேகமா வீசிண்டு பறக்க ஆரம்பிச்சுதா, உடனே அதை பார்த்தா ஒரு க்ஷணத்துல இந்த காலத்துல சொல்றாலும் இல்லையா, புதுசா சில வண்டிகளை எல்லாம் பண்ணா அது வேகம் 0 to 100 போறதுக்கு எவ்வளவு வினாடிகள் ஆகும். இது அதை பத்தின ஒரு நல்ல செய்தி. அது ரொம்ப குறைவா இருந்தா நல்ல வண்டின்னு அர்த்தம். அத போல இந்த வண்டுகள் பறக்க ஆரம்பிச்சதோ இல்லையோ, பறந்த உடனே ஒரு க்ஷணத்துக்குள்ள ரொம்ப உயரத்துக்கு சிறகடித்து கொண்டு பறந்து விட்டதாம். ஆழ்வார் பார்த்தவர், ஓ இவ்வளவு சக்தி இருக்கா உங்களுக்கு, அப்படின்னா இந்த உலகத்து திவ்யதேசத்துக்கெல்லாம் போக வேண்டாம், வைகுந்தமே இன்னும் கிட்டக்க இருக்கும் போல் இருக்கு, நீங்க வைகுந்தத்துக்கே தூது செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட்கு எளிது. வைகுந்தத்துக்கு போவதா உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். அதனால நீங்கள் எனக்காக பகவானிடத்தில் சென்று தூது சென்று இதை சொல்ல வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அப்ப ஆழ்வார் தூது விடுவது வைகுந்தநாதன் இடத்திலேன்னு தெரிஞ்சு போச்சு. ஆழ்வார் பல இடத்துல தூது விட்டிருக்கார். 4 தூதுகள், அஞ்சனரை வடனாராய், வைகல் பூங்கழிவாய், பொன்னுலகாளீரோ, எங்கானல் அகங்கழிவாய் என்று 4 இடத்துல தூது உண்டு. அதுல குறிப்பாக பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோ அந்த 10 பாசுரங்களிலும் வைகுந்தநாதனை குறித்துத்தான் ஆழ்வார் தூது விடுகிறார் என்று தெரிவிக்கிறார்கள். மாசதிருசீர் சுடர்முடி வானவர் கோனை கண்டு ஏசரம் நும்மை அல்லால் மருதோக்கிலள் பேர்த்து மத்தேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். விண்ணவர் கோனை கண்டு, நீங்க யார் இடத்துல தெரியுமா போய் செய்தி சொல்ல வேண்டும்? நித்தியசூரிகளுக்கு நாயகனான பகவானை போய் பார்த்து என்னை பத்தி சொல்லுங்க, உம்மை தவிர இந்த பெண்ணு யாரையுமே நினைப்பது கிடையாது, நீரே கதி என்று இருக்கிறாள்னு என்னை பத்தி சொல்ல வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்ப நம்மாழ்வார் தூது விடுவது எல்லாமே நேர பரவாசுதேவனான வைகுந்தநாதன் இடத்துல தான். இப்ப அப்படியே திருமங்கை ஆழ்வாருக்கு வாங்க. அவருடைய பாசுரம் செங்கால மடனாராய் இன்னே சென்னு திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கண் மாலுக்கு என்று. இது ஒண்ணு திருநெடுந்தாண்டகத்துல ஆழ்வார் விடக்கூடிய தூது. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை முயற்சி பண்ண தூது விட வேண்டும் என்றால் அதுக்கு ரொம்ப மனக்கட்டுப்பாடு வேண்டும். ஒண்ணு, நாம நேரடியா ஒரு வருத்தம் மனசுல இருக்கும்போது யார் பேர்ல வருத்தமோ அவரிடத்துல அதை கொட்டி தீத்துருவோமோ இல்லையோ, அப்படி இல்லாமல் அவரிடத்துல நேர பேசக்கூடாது. யாரோ ஒருத்தர் நடுவுல செய்தி சொல்றவர் இருக்கார், தூதர் இருக்கார். அந்த தூதர் இடத்துல இப்போ பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாரும் பக்கத்துல பத்திரம் இருக்கான்னு உடனே வாக்குவாதமாகி சண்டை போடுவாளா? இல்ல தூதர் மூலமா அனுப்புறதுன்னா கொஞ்சம் கஷ்டம், கட்டுப்பாடு வேணுமோ இல்லையோ. அந்த கட்டுப்பாடெல்லாம் நம்மாழ்வாருக்கு நன்னா உண்டு. நேர பகவானை பார்த்து பேசப்போவது கிடையாது. அவர் என்னை ஏற்காமல் புறக்கணித்து விட்டார், அதனால எனக்கு கோபம், தூது அனுப்பி இவர்கள் மூலமாகத்தான் பிரார்த்திப்பேன். இந்த ஒரு கட்டுப்பாடு நம்மாழ்வாருக்கு நன்னா உண்டு. 10 பாசுரங்கள் தூது விடுவார். ஆனா திருமங்கை ஆழ்வாருக்கு அவ்வளவெல்லாம் பொறுமை கிடையாது. பகவான் இடத்துல நேர பேசிட்டே வந்தார். 3ஆம் 10 6ஆம் திருமொழி தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதேன்னு வயலாளி மணவாளனை குறித்து தூது விட வேண்டும். அவர் என்ன ரொம்ப தகலியா இருக்கார். இவர் பிறந்ததே திருநகரியில தான், வயலாளி மணவாளன் கிட்டக்கையே தான் இருக்கார். ஆனா நேர பேசக்கூடாது, தூது அனுப்ப வேண்டும்னு தொடங்கினார். முதல் பாட்டு தூது விட்டார்.
இரண்டாம் பாட்டு தூது விட்டார், மூணாவது பாட்டு தூது விட்டார், நாலாவது பாசுரம் வரைக்கும் தூது விட்டார். ஐந்தாவது பாசுரம் வந்தது. அவருக்கே தோணி போச்சு, இது என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதோ இருக்கிற பெருமாள் இடத்துல நேர பேசாம யாரோ ஒருத்தர் எனக்கு சிபாரிசு பண்ணணும்னு தூது அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஐந்தாவது பாசுரத்திலே தோணி போய் பாதியிலேயே மாத்திட்டார். அஞ்சாவது பாசுரம் பார்த்தீர்கள் என்றால் பாதி வரைக்கும் தூது அனுப்புறாப்புல இருக்கும். அப்புறம் திடீர்னு மார்த்தி, ஓ மண்ணளந்த தாளாளா தன்குடந்த நகராளா எந்தனர்கோர் துணையாளன் ஆகாயே, ஓ மண்ணளந்த தாளாளான்னு நேர பகவானை பார்த்து பேசுறான்னு அர்த்தம். தூது விடுறச்சே பண்ணவே கூடாது. எதிர தேசத்து ராஜா இங்கேயே இருப்பார், நாம இந்த ஒரு ராஜா இங்கேயே இருக்கோம், ஆனா நேர பேசக்கூடாது. யார் மூலமாகத்தான் தூது அனுப்பி அனுப்பி சமரசம் பேச வேண்டும். இவர் பேசி பேசி பார்த்தார், 4 பாசுரத்துக்கு மேல இவரால் தாக்கு பிடிக்க முடியல. என்ன பகவான் என்ன புறக்கணிப்பதான நேர பகவான் இடத்துல பேச தொடங்கினார். அவ்வளவுதான், அவருக்கு தூதுல ஈடுபாடு உண்டு. ஆனா திருநெடுந்தாண்டகத்துல ஒரு பாசுரம் தெரிவிக்கிறார், செங்கால மடனாரா இன்னே சென்னு திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கண் மாலுக்கு என் காதல் என் துணைவர் குறைத்தியாகில் அது ஒப்பதெமக் இன்பமில்லை நாளும் பைங்கானம் ஈதெல்லாம் உனதேயாக படனமீன் கவர்ந்து உண்ணத் தருவன் என்று அந்த நாரையை பார்த்து பேசுகிறார். செங்கால மடனாராய், இந்த நாரையுடைய திருவடியை பார்த்தா செவப்பா இருந்துதான். உடனே அவருக்கு பகவான் ஞாபகம் வந்துட்டார். ஓ, அவர் திருவடியும் செவப்பு, நான் தூது அனுப்புற நாராயணுடைய திருவடியும் செவப்பு. உடனே அந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், அப்ப இப்படி செவந்த கால்கள் மிருதுவான கால்களுடைய நாரைய நமக்காக நடக்க சொல்லலாமா? பகவானுக்கு சிவந்த கால்கள், மென்மையான கால்கள். அவரை எனக்காக நீ ஆசேது ஹிமாச்சலம் நடக்க வேண்டும், ஒரு 10 அடி நடந்து காட்டுன்னு சொன்னதற்கே ஆண்டாளுக்கு பொறுக்கவில்லை. அன்னி புலக வளர்ந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போற்றி என்று பல்லாண்டு பாடுகிறாள். அப்ப எங்குமே நமக்காக பகவான் ஒரு சிரமத்தை ஏற்றுக்கொள்வது ஆழ்வார்களால பொறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும் போது இந்த கால் மடநாரைக்கும் கால் ரொம்ப செவப்பா இருக்கா, ஆழ்வார் வருத்தப்படுகிறார். இந்த நாரைய நான் பார்த்து பார்த்து அழக ரசிக்கணுமா, இவரை போய் தூது அனுப்ப வேண்டியிருக்கேன்னு ஆழ்வாருக்கு வருத்தம். இதே போலவென்றால் பகவானுடைய திருவடிகள், இந்த திருவடிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், உயர்ந்தவை, பாபங்களையெல்லாம் போக்கும் சக்தி உண்டு. பார்க்கறதுக்கே அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும். பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் ஆண்டாள் பாடுகிறாளே, பொன் போன்றது தாமரை போன்றது. பொன் என்று சொன்னால் தூய்மையானது, உயர்ந்ததுன்னு அர்த்தம். தாமரைன்னு சொன்னால் பார்க்கறதுக்கு தொடர்றதுக்கு மென்மையா இருக்கு, பார்க்கறதுக்கு சிவப்பா அழகா இருக்கு. அப்ப அழகும் உண்டு, பயன்பாடும் உண்டு. பாவனத்துவம் போக்கியத்துவம்னு சொல்லுவார்கள். நம்மை தூய்மையாகவும் திருவடிகள் ஆக்கும், நமக்கு இனிமையாகவும் இருக்கும். இது ரெண்டுல எது முக்கியம்? திருவடிகளை உபாயமாக நாம் முக்தி அடைவதற்கான வழியாக பயன்படுத்த வேண்டுமா, இல்ல முக்தி அடைந்த பிறகு அதை தொட்டு தொட்டு சேவித்து காலை பிடிச்சு பிடிச்சு விட்டு அதுக்கு கைங்கரியம் பண்ணணுமா? இந்த இரண்டில் இந்த திருவடிகள் எதற்காகன்னு கேட்டால் உபாயமாக பற்றுவதற்காக அல்ல. பகவானுடைய திருவடிகள் இருப்பது அதற்கு கைங்கரியம் செய்து தொண்டு செய்து ஜாகிரதையா பார்த்துக்கிறதுக்காக. அப்ப ஏன் அதை உபாயமாக பற்றுகிறோம்னால் நமக்கு வேறு போக்கு வழி கிடையாது, அதனால வச்சுக்கிறோமா. கருமுகை மாலையை சும்மாடாக்குவது போல தெரிவிப்பார்கள். ஒருத்தர் நல்ல மாலை கொடுத்தார், அதை அணிஞ்சுட்டா ஆனந்தமா குளிர்ச்சியா இருக்கு, அழகா இருக்கு, நறுமணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்படியே வச்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஏதோ ஒரு பெரிய பாரம், ஒரு கூட முழுக்க ஏதோ பழங்களை யாரோ ஒருத்தர் கொடுத்தான்னு வச்சுங்களேன், அதை தலையில தூக்கி வச்சுன்னு சுமந்துட்டு போகணும். நேர தலையில வச்சா வலிக்கும். அப்ப உடனே ஒரு சும்மாடுன்னு ஒண்ணு துணியை சுத்தி ஒண்ணு வைப்பாளோ இல்லையோ, அடி என் இடத்துல ஒன்னும் துணி இல்லைன்னு வச்சுப்போம். இந்த மாலை தான் மெத்து மெத்துன்னு இருக்கே, இதை கழட்டி நன்னா சுத்தி அதை தலையில வச்சுட்டு அதுக்கு மேல அந்த பழக்கூடைய வச்சு தூக்கிட்டு போனேன். ஒருத்தர் பார்த்தவர் சொன்னார், சுவாமி புஷ்பத்தை அணிந்து மகிழ்வதற்காக கொடுத்தோமா, நீர் என்ன சும்மாடாக வைத்து அதை உபயோகிக்கிறீன்னு ஒருத்தர் கேட்டார். நான் என்ன சொல்லுவேன், எனக்கு வேற வழி இல்லை, அதனால பயன்படுத்துகிறேன். இதே போல பகவானுடைய திருவடிகள் இந்த மாலையை போல பார்த்து தொண்டு செய்து அனுபவிப்பதற்காக இருக்கக்கூடியவை. ஆனா நமக்கு வேறு வழி இல்லாதபடியால் அதை உபாயமாக ஆக்குகிறோம். இப்ப ஆழ்வாருக்கு இந்த நாரையனுடைய காலை பார்த்த உடனே, ஓ இந்த காலை பார்த்துட்டே இருந்து பல்லாண்டு பாடலம் போல தோன்றது. ஆனா எனக்காக இங்கிருந்து பறந்து பகவான் இடத்துல போக சொல்றேனே, எனக்கு வேற வழி இல்லையேன்னு வருந்துகிறார். செங்கால மடனாராய் இன்றே சென்று, காலதாமத்தத்தை என்னால பொறுக்க முடியாது. நிவேதயத மாம் க்ஷிப்ரம்னு விபீஷணனுடைய பிரார்த்தனை. நான் ஏற்கனவே ராவணன் இடத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், ராமன் என்னை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரான்னு சந்தேகத்தோட என்னால் இருக்க முடியாது. வேகமா என்னை பத்தி ராமனிடத்திலே போய் அறிவிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அத போல ஆழ்வாரும் இன்றே சென்று, ரொம்ப நாள் ஆக்க வேண்டாம், உடனே போங்கோ. திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கண் மாலுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் அது ஒப்பதெமக் இன்பமில்லை. இதை விட என்ன மகிழ்விப்பதற்கு நாரையே வேறு வழியே கிடையாது. எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும்னால் எனக்காக திருக்கண்ணபுரம் பெருமாளிடத்துல போய் என்னுடைய நிலையை சொல்லு, சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு நார கேட்டது.
நாளும் பைங்கானம் ஈதெல்லாம் உனதேயாக பழனமீன் கவர்ந்து உண்ணத் தருவன்னு ஆழ்வார் பாடுகிறார். இன்னும் வேண்டாம், இது பாக்குறியே இந்த தோட்டம் துறவெல்லாம் இருக்கே, இது எல்லாம் நீயே எடுத்துக்கோ, இதெல்லாம் உன்னுடையதாகவே இருக்கட்டும். அதுல அந்த ஓடைகள்ல என்னென்ன பெரிய மீன்கள் எல்லாம் வருதோ அந்த மீனை பிடிச்சு பிடிச்சு உனக்கு உணவாக தருகிறேன்னு திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அது எப்படி சுவாமி, ஆழ்வார்கள்னா சாத்விகர்களா, மாம்சம் மீன் எல்லாம் சாப்பிடக்கூடாது இல்லையா? அப்ப ஏன் மீனை பிடிச்சு ஒருத்தர் கொடுக்கலாமான்னால் அங்க தெரிவிக்கிறார், பகவானுக்குத்தான் நாம் என்ன உணவை சாப்பிடுறோமோ அதையே பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம். எதன்ன புருஷோ பவதி ததன்னாஸ் தஸ்ய தேவதாகான்னு சாஸ்திரம் சொல்றது. நாம என்ன உண்ணுகிறோமோ அதை பகவானிடத்துல சமர்ப்பிக்கணும். அதுக்காக நாம எதை வேண்டுமானாலும் உண்ண முடியாது. நமக்கு சாஸ்திரம் இருக்கு, இதைத்தான் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு. நாம் உண்பதை அவருக்கு சமர்ப்பித்து விடுகிறோம். ஆனா ஆச்சாரியனுக்கு அப்படி கிடையாது. உபனிஷத்து சொல்லும் போது ஆச்சாரியாய பிரியம் தனம் ஆகிருத்திய பிரஜாதந்தும் மாவியவச்சேத்சீஹின்னு சொல்றது. அப்ப ஆச்சாரியனுக்கு எந்த உணவு பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னால் வேற என்ன வேலை நமக்கு இருக்கு? சிஷ்யனுக்கு இருக்கிற ஒரே பணி ஆச்சாரியனுக்கு என்ன பிடிக்கும் அப்படியெல்லாம் இருக்கலாமா? ஆச்சாரியனுக்கு இங்க அமர்ந்தா பிடிக்கும், இதை சாப்பிட்டா பிடிக்கும்லாம் இருக்கலாமான்னால் ஏன் இருக்கக்கூடாதுன்னு அவர் என்ன ஏதோ தகாத உணவையா சாப்பிட்டு பிடிச்சுக்கிட்டு சொல்ல போறார். பழங்களுக்குள்ள ஏதோ ஒரு பழம் அவருக்கு பிடிச்சிருக்கும், காய் வகைகளுக்குள்ள ஏதோ ஒரு காய் பிடிச்சிருக்கும். அதை தெரிந்து கொண்டு அவருக்கு பிடிச்சதை சமர்ப்பிக்கிறது மட்டும்தான் இந்த சிஷ்யனுக்கு கிருத்தியம். அதை தெரிஞ்சுண்டு இப்ப திருமங்கை ஆழ்வார் சொல்றார், நான் மீன் சாப்பிடாம இருக்கலாம், என் ஆச்சாரியன் இப்ப யாரு? இந்த நாரை தான். என்னையும் பகவானையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஆச்சாரியன் இந்த பக்ஷி தான். பக்ஷி மீனைத்தானே விரும்பி சாப்பிடும், அப்ப நானும் மீனை பிடித்து கொடுக்கிறேன்னு ஆழ்வார் பாடுகிறார். அப்ப தூது விடுவதும் அதே திருக்கணபுரம். இந்த பாசுரங்கள்ல அநேகமா திருக்கண்ண பாசுரங்களை தான் எடுக்கிறார். சில இடங்கள்ல மட்டும் திருவரங்கம் திருவேங்கடம் இதை போல வேலை சில விதேசங்களை எடுக்கிறார். அநேகமா எல்லா பாவங்களுமே திருக்கண்ணபுரத்தை ஆழ்வாருக்கு உண்டு. அவரை வணங்குகிறேன், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், அவரைத்தான் அடைய வேண்டும், அவர்தான் எனக்கு சேஷி, அவர்தான் ஞானம் கொடுத்தார், அவரிடத்துலதான் தூது, அவரிடத்துலதான் மடல், இதை போல எல்லாவற்றையுமே எடுக்கிறார். இப்ப நாம பார்த்தது தூது. இரண்டாவது பார்த்தோம்னா பெரிய ஆழ்வார் நம்மாழ்வார் தூது விட்டது நேர வைகுந்தநாதனை குறித்து. வண்டுகளே, நீங்க பறக்கிற வேகத்தை பார்த்தா சீக்கிரமா வைகுந்தத்துக்கே போயிடலாம், அவரிடத்துல என்னை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வார் இன்னே சென்னு திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கண் மாலுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகேல் என்று திவ்யதேசத்தில்தான் தூது அனுப்புகிறார். அப்ப என்ன தெரியணும்? ஒவ்வொன்றத்திலையும் ஒரு கருத்து இருக்கு. அப்ப விண்ணூரா நம்மூரா எது சிறந்ததுன்னு சொன்னால் தொழுவதற்கு சிறந்தது திவ்யதேசம் தான் என்பது ஆச்சாரியருடைய சித்தாந்தம். தூது விடுவதற்கு யார் சிறந்தவர்னால் யார் பக்கத்தில் இருக்காரோ அவர் தானே ஓடி வந்து ரட்சிக்க முடியும். வைகுந்தநாதனுக்கு தூது விட்டா அவர் வரத்துக்குள்ள பிராணனே போயிடும். அப்ப பக்கத்தில் இருக்கிற திருக்கண்ணபுரம் பெருமாளாக இருந்தால் நமக்காக வந்திருக்காரோ இல்லையோ, ஒரு ராஜாவின் இடத்துல நாம போய் சந்தித்து பேச வேண்டும் என்றால் ராஜசபையில போய் சாதாரண மனுஷன் பேச முடியாது. ஏதோ பக்கத்து தேசத்து ராஜா வரார், தூதன் வருகிறார், ஏதோ பெரிய மந்திரி வருகிறார், வித்வான் வருகிறார் என்றால் ராஜசபையில நேர உரிமையோடு நடந்து போய் அரசே உன்னை காண வேண்டும்னு கேட்டுடலாம். நான் அந்த ஊர்ல வாழற சாதாரண ஒரு பிரஜைன்னு வச்சுப்போம், எனக்கு ஏதோ ஒரு கட்டம் இருக்கு, அந்த கட்டத்தை ராஜாவிடத்துல சொல்லணும்னால் ராஜசபையில போய் எல்லாரும் முன்னாடி அந்த கட்டத்தை சொல்ல முடியாது. அந்த ராஜா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பார். தோட்டத்தில் இருக்கும் போது மனைவி மக்களோடு விளையாடணும், ராஜசபையில் இருக்கும் போது பெரிய அரசர்களை சந்திக்க வேண்டும், தனியா ஒரு இடம் இருக்கும். மக்கள் வந்து தங்கள் புகார்களை சொல்லுவதற்குன்னு ஒரு பொழுது ஒதுக்கி வைப்பாரு, அங்க போய் புகாரை சொன்னாதான் நமக்கு வேலை நடக்கும். அத போல வைகுந்தநாதன் என்பவர் இங்கிருந்து முக்தி அடைந்தவர்களுக்கு அனுபவம் கொடுப்பதற்காக இருப்பவர், அவர் நம்ம ரட்சிப்பதற்காக இல்லை. அப்ப தூது அனுப்ப வேண்டும் என்றால் அங்கிருந்து இறங்கி வந்து அருகில இருக்கக்கூடிய திவ்யதேசத்தில் தான் அனுப்ப வேண்டும், அதுதான் நமக்கு சிறந்த புகழ் என்று திருமங்கை ஆழ்வார் சரியாக காட்டினார். நம்மாழ்வார் தப்பா பாடிட்டார் நடிகன் சொல்ல வரல, ரெண்டுமே உண்டு. ஆனா இதை விட திவ்யதேசத்தில் அனுப்புவது உச்சிதமானது, தூது அந்த இடத்திலே பலிக்கும் என்பது ஆழ்வாருடைய சித்தாந்தம். நம்மாழ்வாரே இதுக்கப்புறம் தூது மறுபடியும் அனுப்புகிறார். 4 தூதுகளுக்குள்ளே கடைசி தூது எங்கானல் அகங்கழிவா என்கிற தூது திவ்யதேசத்துக்குத்தான் அனுப்புகிறார். இப்ப 2வது தூது என்கிற விஷயத்தை பார்த்தோம். 3வது மடல் எடுப்பது. 2 பேருமே மடல் எடுத்திருக்கிறார்கள். பெரிய திருமங்கை ஆழ்வார் 2 தனி பிரபந்தங்களே பாடினார், சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்று. நம்மாழ்வாருக்கு தனி பிரபந்தங்கள் கிடையாது. ஆனா அதுக்குள்ளேயே மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை என்று ஒரு 10 பாசுரங்களிலே பகவானோடு பிரணய கலகம். மடல் எடுப்பதுனால் அவர் நம்ம ஊடல்னு சொன்னா பிரணய கலகம், மடல் என்பது அதை விட ஒரு அதிகமான நிலை கோபம். பகவானிடத்துல எவ்வளவோ மன்றாடி பார்த்தாகிவிட்டது, அவர் வந்து முகம் காட்டவில்லை, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்னு வச்சுப்போம்.
உலகத்துல ஒரு காதலன் காதலி ரெண்டு பேருக்கும் ஒருத்தர பிடிச்சிருக்கு. ஆனா அந்த காதலனோ காதலியோ தகப்பனார், தாயார், உறவினர்கள் இவர்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதற்காக ஏனோ தயங்குகிறார்கள். இல்ல புகுந்த அந்த பெண்ணினுடைய வீட்டிலோ பிள்ளையினுடைய வீட்டிலோ ஒப்புக்கொள்ளவில்லைன்னு வச்சுப்போம். உடனே இந்த பிள்ளைக்கு ஒரு உபாயம் இருக்கிறது. அவர் என்ன பண்ணலாம், இந்த பெண்ணினுடைய ஒரு படிவம், அவருடைய ஒரு சித்திரத்தை ஒரு மடல்ல வரைஞ்சி வச்சுட்டு, இந்த பெண்ணைத்தான் நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன், அவளும் என்ன நேசிக்கிறாள், ஆனா குடும்பத்தினர் எல்லாம் சேர்த்து வைக்க மறுக்கிறார்கள், யாராவது பெரியோர்கள் தான் எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டே வீதி வீதியா போகணும். இதுக்குத்தான் மடல் எடுப்பதுன்னு பெயர். இப்படி பண்ணா என்ன ஆகும்னால், ஒண்ணு அந்த பெண் வீட்டுக்காரருக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமா போயிடும். ஐயோ நம்ம மானம் எல்லாம் வீதியில பறக்கிறதே, வேண்டாம் அந்த பிள்ளைய கூட்டு பண்ணி வச்சிருங்கோன்னு ஒத்துண்டாலும் ஒத்துக்கலாம். இல்ல அந்த ஊர் ராஜா தலைவர் யாரோ இருப்பார், இது என்ன ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு இருக்கிற சமாச்சாரத்தை வீதியில எல்லாம் பேசுகிறார்கள், ரெண்டு பேரையும் கூப்பிடுன்னு சொல்லி அவர் மத்தியஸ்தம் பண்ணி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம். அப்போ வெட்கமே இல்லாமல் இந்த பெண்ணைத்தான் நான் காதலிக்கிறேன், இவளை விட்டால் என்னால வாழ முடியாதுன்னு ஒரு ஆண் சொல்ல வேண்டும். அதற்கு மடல் எடுப்பதுன்னு பெயர் உண்டு. இந்த மடலை பெண்கள் பொதுவாக எடுக்க மாட்டார்கள். தமிழ் மரபின்படிக்கு பெண்கள் மடல் எடுப்பது கிடையாது, ஆண்கள் தான் மடல் எடுக்கலாம். ஆனா வடதேசத்தில் பாரதத்தினுடைய வடக்கு பகுதியில பார்த்தால் அந்த இடத்துல பெண்களும் மடல் எடுக்கும் வழக்கம் உண்டு. திருமங்கையாழ்வார் பார்த்தார், எனக்கு வேண்டியது நான் மடல் எடுக்கணும், நான் பெண்ணு தான், பரகால நாயகி தான், மண்ணு வடநெறியே வேண்டினோம்னு பாடிட்டார். இருக்கிறது தமிழகத்துலதான், ஆனா தமிழர்களுக்கு இந்த மரபு இல்லை. அதுக்காக மரபில்லையே என்பதற்காக பகவான் போனா போறது, கிடைக்காவிட்டால் பரவாயில்லைன்னு இருக்க முடியுமா? அதை விட பல மடங்கு ஆசை அதிகமாகிவிட்டது. அதனால மடல் எடுக்கணும். மடல் எடுத்தா பகவானை பற்றி புகழ்ந்து பாடக்கூடாது, அவரை வெய்யணும். என்னை ஏமாத்தி விட்டார், அவ்வளவு ஆசை என்கிட்ட வளர்த்தார், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னார், இப்ப போனா முகமே பார்க்க மாட்டேங்கிறார், இங்க திருவரங்கத்துக்கு வான்னு சொன்னார், திருக்குறூனிக்கு வான்னு சொன்னார், இப்ப போனா எல்லா இடத்துலயும் கதவு அடைச்சிருக்கான்னு அவரை பத்தி ஊர்ல எல்லாம் பழி சொல்ல வேண்டும். அந்த பழியை கேட்டு பகவானே பயந்து போய் அவர் வந்து திரும்ப திருமங்கையாழ்வாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு தாத்பரியம். அதுக்காக திருமங்கையாழ்வார் 2 பிரபந்தங்கள்ல மடம் எடுத்தார். அதே போல மாசரு சோதி என்று 10 பாசுரங்கள்லே நம்மாழ்வாரும் மடல் எடுக்கிறார். இதை எங்க விசாரிக்கிறார்னால் ரொம்ப தெளிவா இந்தந்த பிரபந்தங்கள் இருப்பது ஒரு ஆச்சரியம். திருப்பாவையினுடைய தொடக்கத்துல பெரியவாச்சான் பிள்ளை இதை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்றார். ஆண்டாள் இப்போது அனுகாரம் செய்கிறார். தன்னையே ஒரு பெண்ணாக கோபிகையாக நினைத்து கொண்டு கண்ணனை அடைய வேண்டும்னு அனுகாரம், மார்கழி நோன்பு, இந்த மார்கழி மார்கசீர்ஷ மாசத்துல நோன்பு நோக்கிறது போல அனுகாரம் செய்கிறாளே, ஏன் ஆண்டாள் மடல் எடுக்கவில்லைன்னு பெரியவாச்சான் பிள்ளை ஒரு கேள்வி கேட்கிறார். அப்புறம் தானே பதில் சொன்னார், மடல் எடுக்கணும்னா எந்த ஆணை குறித்து மடல் எடுக்கிறோமோ அவருக்கு கொஞ்சமாவது வெட்கம் எல்லாம் இருக்கணும். இவர் எடுப்பது கண்ணனை குறித்து. அவர் ஊர்ல ஒரு பெண்ணு வந்து இவரை பத்தி தப்பு தப்பா பேசுறாருன்னு சொல்லி அந்த பெண்ணு இவனைத்தான் கண்ணனை காதலிக்கிறேன்னு சொன்னால் கண்ணனுக்கு வெக்கம் வராதான், இன்னும் பெரிய ஆனந்தம் ஏற்படுமா. ஓ அந்த அளவுக்கு ஒரு பெண்ணை நான் கவர்ந்திருக்கேன், நான் கிடைக்காம அவர் துன்பப்படுறான்னு சேர்த்து ஆனந்தப்பட்டுடுவார். அப்ப அவரிடத்துல மடல் எடுத்து பிரயோஜனமே கிடையாது. அனுகாரம் பண்ணால் அதை பகவானால பொறுக்க முடியாது. ஏன்னா அனுகாரம் என்பது ஒரு விரதமாக ஆகிறது. விரதம் பண்ணி கண்ணனை அடைய வேண்டும் என்று ஆண்டாள் முயற்சிக்கிறாள்னு சொன்னால் அதை பகவானால பொறுத்துக்கவே முடியாது. அவருக்கு வெக்கம் கிடையாதே தவிர மான ரோஷம் ரொம்ப உண்டு. ஒரு பெரிய ராஜா இருக்கார். அந்த ராஜாவினுடைய மனைவி திடீர்னு ஒரு நார்ச்சந்தில ஒரு வீதியில வந்து நின்றுண்டு பெரிய உரல்ல நெல்ல போட்டு அதை நல்லா வியர்வை பெருக குத்தி வேலை பார்த்துட்டு வச்சுங்களேன், ஊரெல்லாம் ராஜாவைத்தானே ஏசும். என்னது மனைவிய ராணிய போய் இப்படி பண்ண வைக்கிறாரே, அப்ப ராஜா ஏதோ குறை வைத்து விட்டார்னு சொல்லும் இல்லையோ, அத போல ஒரு சரணாகதன் தான் ஒரு முயற்சி எடுத்து பகவானை அடையணும்னு முயற்சி பண்ண வந்தால் அதை மட்டும் அவரால் பொறுக்கவே முடியாது. அவள் கஷ்டப்படுறா, தன்னுடைய குற்றங்களை சொல்லுகிறாள்னு சொன்னா கூட அவர் வெட்கமே படமாட்டார். ஆனா தன்னை நம்பாமல் ஏதோ ஒரு விரதத்தை நம்புகிறாள்னு சொன்னா கண்ணனால பொறுக்க முடியாதாம். அதனால ஓடி வருவார்ங்கிற எண்ணத்துல அவள் அனுகாரம் செய்தாள். அது இதுக்கும் அடுத்தபடி. இப்ப இவர்கள் இருப்பது மடல் எடுக்கும் நிலை. ஆழ்வார் மாசர சோதியன் செய்யவாய் மணிக்குன்னத்தை ஆசரசீலனை ஆதிமூர்த்தியை நாடியே, அதுல ஒரு பாசுரத்துல சொல்றார், சேணுயர் வானத்திற்கும் தேவபிரான் தன்னை நானும் நிறையும் கவர்ந்து என்ன நல் நெஞ்சம் கூவிக்கொண்டு சேணுயர் வானத்திற்கும் தேவபிரான் தன்னை ஆணையன் தோழி உலகுதோர் அலர் தூத்தி ஆம் கோணைகள் செய்து குதிரியாய் மடலூருதுமே. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். பாசுரத்துக்கு அர்த்தத்தை பார்த்தாலே மடல் எடுப்பதுன்னா என்னன்னு ஸ்பஷ்டமா புரிஞ்சிடும். நானும் நிறையும் கவர்ந்து என்னை நல் நெஞ்சம் கூவிக்கொண்டு. பகவான் ஆழ்வாரிடத்துல 2 விஷயங்களை பறிச்சுட்டு போயிட்டாராம். நான் அப்படின்னா வெட்கம்,
நிறை அப்படின்னா பூர்த்தி, நல்ல குணங்களால நிறைந்து எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் இருப்பதற்கு நிறைன்னு பெயர். பகவான் என்ன பண்ணார், இவளிடத்துல வெட்கம் இருந்தா இவ ஊர்ல என்ன காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டா, முதல்ல வெட்கத்தை புடுங்கிடுவோம்னு புடுங்கிட்டாராம். சரி சுவாமி, வெட்கம் இல்லாட்டாலும் ஒரு பெருமை கர்வம் இருக்குமோ இல்லையோ, எங்கிட்ட இத்தனை பெருமைகள் இருக்கு, குணபூர்த்தி இருக்குன்னு சொன்னால் சட்டுன்னு உலகத்துல போய் நான் கட்டப்படுறேன்னு ஒருத்தர்கிட்ட சொல்றதுக்கு மனசே வராது. அதனால் ஆழ்வார் இடத்துல பூர்த்தியும் பறிச்சுட்டாராம். நாணையும் கவர்ந்து விட்டார். நாணம் என்பதுதான் தடுக்கும். வீதியில இறங்கி மடல் எடுப்பதை தடுப்பது என்பது நாணம் தான், அதையும் பறிச்சுட்டார். அடுத்தது என்கிட்ட கர்வம் குணபூர்த்தி இருந்தாலும் மணல் எடுக்க முடியாது, அதையும் பறித்து விட்டார். இந்த ரெண்டும் இருக்க வேண்டிய மனசு, என் நல்லெஞ்சம் கூவிக்கொண்டு மனசையும் அவரே பிடுங்கிக் கொண்டு போனார். இதெல்லாம் யார் பண்ணார்? சேணுயர் வானத்திற்கும் தேவபிரான் தன்னை. இதையெல்லாம் பண்ணது இந்த அர்ச்சாவதார பெருமாள் கிடையாது, ரொம்ப உயரத்தில் இருக்காரே வைகுந்தநாதன். அத யததః பரோதிவோ ஜோதிர் தீப்யதே விஸ்வதः பிருஷ்டேஷு சர்வதः பிருஷ்டேஷு உத்தமேஷு அனுத்தமேஷு ச லோகேஷு என்று உபனிஷத்து சொல்லுகிறது. இந்த உலகத்தை எல்லாம் அப்படியே தாண்டிண்டே போனோம்னால் இந்த 14 லோகங்களை தாண்டணும். அப்புறம் அண்டச்சுவர் வரும், அதுக்கு மேல 7 ஆவரணங்கள் வரும். அதையெல்லாம் தாண்டி போனா விரஜா நதியை தாண்டி வைகுந்தம் இருக்கு. அவ்வளவு உயரத்தில் பகவான் இருக்கார். சேன் உயர் வானத்திற்கும் தேவபிரான். தேவர்கள்னா இந்த இடத்துல ஸ்வர்க்கத்தில் இருக்கிற தேவர்கள்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா சேனுயர், உயர்ன்னு சொன்னாலும் உயர்ந்ததுன்னு அர்த்தம். ஷேன் அப்படின்னா ரொம்ப அதிகமாக உயர்ந்ததுன்னு அர்த்தம். அப்ப ஸ்வர்க்கத்தை குறிக்கவில்லை. நித்திய சூரிகளுக்கு தலைவனான பகவான் இருக்காரே, அவர் தான் என்னுடைய நாணத்தையும் நிறையும் கவர்ந்து விட்டார். இப்ப நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? தேவபிரான் தன்னை ஆணை என் தோழி, தோணையே உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? உலகுதோர் அலர்தூற்றி, இந்த பகவானுடைய குணஹானி, இவருக்கு இருக்கிற குற்றங்களை உலகமா போய் சொல்ல போறேன். என் உலகம். ஆழ்வாரால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா ஒரு ஆழ்வார் திருநடிக்குள்ளதானே என்னுடைய பேரை கெடுக்க முடியும். எனக்கு உலகத்துல பரந்த புகழ் இருக்கிறதேன்னு பகவான் நினைச்சிட்டு இருக்கார். நான் இப்ப என்ன தெரியுமா பண்ண போறேன்? உலகுதோர் அலர்தூத்தி, அவர் எந்தெந்த உலகத்துக்கெல்லாம் அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பாளோ ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவருடைய குற்றங்களை எல்லாம் நன்னா எல்லாருக்கும் எடுத்து சொல்ல போறேன். ஆம் கோணைகள் செய்து என்னென்ன குதர்க்கம் பண்ண முடியுமோ, எந்தெந்த விதத்திலெல்லாம் அவருக்கு ஒரு வெட்கத்தையோ ஒரு கஷ்டத்தையோ ஏற்படுத்த முடியுமோ, இது எல்லாத்தையும் நான் பண்ண போறேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப இதெல்லாம் பண்ணா அடங்காத பெண்ணு சொல்லுவாரோ இல்லையோ, ஆம் கோணைகள் செய்து குதிரியாய் மடலூர்துமே. குதிரின்னு சொன்னா அடங்காத ஒரு பெண். பெண்ணு சுவாதந்திரியத்தோட யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அகங்காரத்தோடு இருந்தா குதிரின்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பெண்ணாக நான் ஆகி நேத்து வரைக்கும் அடங்கித்தான் இருந்தார். பகவான் ஏற்றுக்கொள்வார் என்கிற நம்பிக்கை இருந்தவரை அவர் வரவில்லை என்று சொன்னவுடனே இனிமே அவருக்கே அழிச்சாலும், அவருடைய பெருமையே இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, அவர் என்னை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும்னு நிர்பந்திக்கிறார் ஆழ்வார். ஆம் கோணைகள் செய்து. இதை போல யாரான ஒரு பக்தர் வீதியில இறங்கி பகவானை பற்றி பாட ஆரம்பிச்சா உடனே பகவான் என்ன பண்ணுவார்? எவ்வளவு பெரிய பக்தர் பாருங்க, சத்ததம் கீர்த்தயந்தோமாம், எப்பவுமே என்னை பத்தி பாடணும்னு கீதையில சொல்லியிருக்கேன். அதை பாடுவதற்காக பராங்குஷ நாயகி வந்திருக்கிறார்னு கண்ணன் ஊர்ல சொல்லுவாராம். ஆனா ஆழ்வார் சொன்னார், நான் அதோட விடமாட்டேன், நான் பாடுவதற்காக வரவில்லை, அலர் தூற்றி உன்னுடைய குணங்கள் தோஷங்களை எல்லாம் சொல்லி உலகத்தில் உன் பெயரை கெடுக்க போகிறேன், இதற்காக மடலோருகிறேன் ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப சேணுயர் வானத்திற்கும் தேவபிரான், வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிய நாயகனுக்குத்தான் என்னுடைய மடல் என்று நம்மாழ்வார் பாசுரம். இவர் மடல் எடுப்பது சீரார் கணபுரம் ஊராயவெல்லாம் ஒழியாமே உழாது ஒழியேன் நான் என்று தெரிவிக்கிறார். இது சிறிய திருமடல். வரிசையா சொல்லுகிறார். முதல்ல சீரார் கணபுரம், சேரை திருவழுந்தூர், காரார் குடந்தை கடிகை கடல் மல்லை, ஏறார் நிரசூர் நிடவெந்தை ஈர்மலை, சீராரும் மாலிரும் சோலை திருமோகூர், பாரோர் புகழும் வதரி மடமதுரை. வரிசையா சொல்லி ஊராயவெல்லாம் ஒழியாமே நானவனை, ஓரானை கொம்பொசித்து ஓரானை கொம்பெடுத்த ஹோழ்வெடுத்த சீரானை, செங்கன் நெடியானை தேழ்ந்துழாய் தாரானை, தாமரை போல் கண்ணானை, எண்ணரும் சேர் பேராயனவும் பிதற்றி. அவனை பத்தின ஆயிரக்கணக்கான பேர்களை நான் பாடப்போகிறேன்னு திருமங்கையாழ்வார் சொல்றார். பேராயனவும் எண்ணரும் சீர், எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு குணங்கள் பகவானுக்கு இருக்கின்றன. அந்த சீரை சொல்றதுக்கு ஒரு தனியா நாமங்களை நான் ஏற்படுத்த போறேன். பீஷ்மாச்சாரியர் ஒரு சஹஸ்ரநாமம் பாடினாரோ இல்லையோ, இப்ப திருமங்கையாழ்வார் புதுசா ஒரு சஹஸ்ரநாமம் பாட போகிறாராம். ஆனா இது புகழக்கூடிய சஹஸ்ரநாமம் கிடையாது. ஆழ்வார் அப்படியே மாத்தி பாடுறார்.
எண்ண முடியாத குணங்கள்னு சொன்னால் எண்ண முடியாத தோஷங்கள்னு இந்த இடத்துல அர்த்தம். இந்த ஒவ்வொரு இடமா இருக்கே, ஊராயவெல்லாம் எந்தெந்த ஊர்ல பகவான் இருப்பாரோ ஒழியாமே நான் அவனை, அந்த பெருமான் யாரு? ஓரானை கொம்பொசித்து ஒரு குவலையாபீடத்தினுடைய தந்தத்தை உடைச்சார், ஓரானை கோள் விடுத்து ஒரு கஜேந்திரனுக்கு ரட்சித்து கொடுத்தார். அப்படிப்பட்ட சீரானை, அந்த பெருமை உடையவனை, தேன் துழாய் தாரானை, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு பகவானுக்கு ரொம்ப ஆனந்தம். ஒரு பக்தை என்னை விட்டு பிரிந்து எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பார்த்து சிரிச்சுட்டு இருக்காராம் கண்ணன். அதனால் அவனை விட போறது கிடையாது. தேந்துழாய் தாரானை தாமரை போல் கண்ணானை எண்ணரும் சீர் பேராயினவும் பிதற்றி, இந்த இடத்துல புகழ்வதற்காக பேர் பாடின்னு சொல்லவே இல்லை. அவனுடைய வசவு பாடப் போகிறேன், ஊர் எல்லாவற்றிலும் அவன் பெயரை நான் பாதிக்கப் போகிறேன். பேராயனவும் பிறத்தி பெருந்தெருவே ஊரார் இகழிலும் ஊராது ஒழியேன். நான் சாதாரண சின்ன சின்ன சந்துல போய் நான் பாட போறது கிடையாது. பெரும் தெருவே, பெரிய ராஜபாட்ட மார்க்கம் என்ன இருக்கோ, மக்கள் எல்லாம் பார்க்கும்போது பகவான் என்ன வஞ்சித்தது, எப்படியெல்லாம் எனக்கு ஆசை ஏற்படுத்தினார், என்னென்ன சொல்லி என் மனசை கவர்ந்தார், இப்ப எப்படி கைவிட்டு விட்டார்னு எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படிக்கு சொல்ல போகிறேன். ஊரார் இகழிலும், பெண்ணை இப்படி எல்லாம் பண்ணா மக்கள் ஏதாவது தப்பு சொல்ல மாட்டார்களா? ஒரு பெண் இதை போல நடக்க கூடாதுன்னு சொன்னால் அதையெல்லாம் நினைக்கும் நிலையை தாண்டி பல நாட்கள் ஆகிவிட்டன. ஊரார் இகழிலும் ஊராது ஒழியேன் நான், வாரார் போம் பெண்ணை மடல் என்று திருமங்கையாழ்வார் பாசுரம். அப்ப அவர் பாடினது சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர்னு வரிசைய திவ்யதேசங்களை சொல்லி, இதை போல ஊராய வெல்லாம் பகவான் வாழக்கூடிய ஊர், உகந்தருளின நிலம், திவ்யதேசம்னு என்னென்ன இருக்கோ அந்த எல்லா இடத்துக்கும் போய் நான் அவனுடைய அபகீர்த்தி, அவனுடைய குற்றங்களை பாடப்போகிறேன் என்று திருமங்கையாழ்வாருடைய மடல். சிறிய திருமடலுக்கும் பெரிய திருமடலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். சிறிய திருமடலிலே விபவாவதாரங்கள் முதலானவற்றை சொல்லி அதில் இருக்கிற குறைகளை சொல்லுகிறார். பெரிய திருமடல்ல வரிசைய திவ்யதேச எம்பெருமான்களையே குறித்து அவருடைய குறைகளை சொல்லி எப்படியாவது பகவானை கட்டுப்படுத்தியாவது வற்புறுத்தியாவது அடைய வேண்டும் என்று ரெண்டு பேரும் மடல் எடுத்தார்கள். நம்மாழ்வாருடைய மடல் மாசரசோதி வைகுந்தத்தில் இருக்கிற பெருமானுக்கு, இவருடைய மடல் திவ்யதேசத்துக்கு என்று மூன்றாவது சொன்னார். அடுத்தது நாலாவது வளை இழப்பது. கீழே பார்த்தோம். அவருடைய வளை இழப்பது என்றால் யாரை நிறைத்து இந்த பெண் உருகுகிறாள்? ரொம்ப யாரிடத்தில் ஆசை இருக்கோ அவர்கள் பிரிவுதானே உடலை இழைக்க வைக்கும். அத போல இவர்கள் வளை இழப்பது யாருக்குன்னு பார்த்தால் நம்மாழ்வார் பாட்டு கீழே பார்த்தோம். விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம். கீழே பாட்ட திருவிருத்தம் பாசுரம் தான். விண்ணூர் கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம். வைகுந்தநாதனை நினைக்க நினைக்க அப்பேற்பட்ட பெருமை உடையவனை நம்மால் கிட்ட முடியவில்லையே, அவர் தொலைவில் இருக்கிறாரேன்னு ஆழ்வாருக்கு திருமேனி மெலிந்து போகிறது. அதனால வளையல்கள் எல்லாம் கழண்டு போறது. பிராட்டியை பத்தி ஆழ்வார் தெரிவிக்கிறார். சங்கு தங்கு முன்கை நங்கைன்னு பேர். பிராட்டிக்கு மட்டும் கையில வளையல் விட்டு போகவே போகாதான். ஏன்னால் பகவானை விட்டு பிரியாதபடியால். நித்யான பாயினின்னு சொல்றோமோ இல்லையோ, அகலகில்லே நிறையும் என்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று எப்பவுமே பகவானுடைய மார்பிலே இருக்கிறபடியால் பிரிவு என்பதே பிராட்டிக்கு கிடையாது. பிரிவு ஏற்பட்டால் தானே கையில வளையல் கழல வேண்டும். பக்தர்களுக்கு பிரிவும் உண்டு, சேர்க்கையும் உண்டு. அதனால வளையல் கழலாம், கழலாமலும் இருக்கலாம். பிராட்டிக்கு எப்பவுமே வளையல் கழலாமல் இருக்கிறது. அதுதான் ஒரு அறிகுறி. பிராட்டி கையில வளையல் இருக்குன்னு சொன்னால் அப்ப கூட பகவானோடு சேர்ந்து இருக்கிறாள் அர்த்தம். சேர்ந்து இருந்திருக்கிறாள் என்றால் அப்ப நாம் சரணாகதி பண்ணால் கண்டிப்பா புருஷகாரமாக இருந்து சேர்த்து வைப்பாள்னு அர்த்தம். ஆண்டாள் நப்பின்னை எழுப்பும் போது செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாயின்னு பாடுகிறாள். கதவை திறக்கணும், கண்ணனை சேவிக்கணும் சொன்னா போறாதா? வளையல் சத்தம் கேட்கிற மாதிரி நடந்துவான்னு எதுக்கு சொல்லணும்? திறந்தவனே வளையல் போன்றிருக்காளா இல்லையான்னு தெரியாதா? பார்த்தா கண்ணனைத்தானே சேவிக்க வேண்டும். எதற்கு வளை குலுங்கன்னு எதுக்கு சொல்றாருனால் அந்த 2 நிமிஷம் வரத்துக்குள்ள அந்த வளையல் சத்தம் கேட்டா அப்ப பிராட்டியும் பகவானும் சேர்ந்து இருந்தா தான் வளையல் கையில இருக்கும். அந்த வளை ஒலிக்கிறதுன்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கான்னு அர்த்தம். சேர்ந்திருந்தா நான் பண்ண போகிற சரணாகதி கண்டிப்பாக பலிக்கும் என்று பொருள். அந்த நம்பிக்கைக்காக தெரிவிக்கிறாராம். ஹனுமான் லங்கைக்கு போய் திரும்ப வருகிறார். இக்கரைக்கு வந்து திருப்புராணி கரையில குரங்குகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். வரும்போது குரங்குகள் அது வரைக்கும் பட்டினி கிடந்திருந்தார்கள். ஹனுமான் மொத்தம் போனதே ஒரு நாள் சாயங்காலத்துல தாவுகிறார். ராத்திரி நடு இரவுல போய் அங்கு சேர்ந்து விடுகிறார். ராத்திரி ஆன உடனே சின்ன வடிவத்தை எடுத்துட்டு உள்ளே நுழைகிறார். விடியற் காலை பொழுதுல சீதையை வந்து ராவணன் பார்க்கிறான். காலை வேளையிலே ராவணனை போய் சீதையை சந்தித்து விட்டு ராவணனை சந்தித்து விடுகிறார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள திரும்ப வந்துடுறார். அப்ப மொத்தமே அவர் லங்கைக்கு போய் வந்தது ஒரு நாள் இருக்கலாம். அந்த ஒரு நாளும் இவர் வரும் வரை பட்டினி கிடப்போம்னு மற்ற குரங்குகள் எல்லாம் அமர்ந்திருந்தார்களாம்.
அவர் வரும்போது சத்தமே போட, இங்கிருந்து போகும்போது வாயை கையை திறக்கல, சத்தமே போடல. இத போல ஒரு விரோதி லங்கைக்குள்ள வருகிறார்னு தெரிஞ்சா அவர்கள் உடனே தயாராகி விடுவார்கள். சத்தமே போடாமல் உள்ள போய் ஒரு சின்ன பூனை அளவுக்கு ஒரு சின்ன வடிவம் அதை எடுத்துட்டு தான் லங்கைக்குள்ள நுழைஞ்சார். ஆனா இப்ப திரும்ப வரும்போது பெரிய ஒரு சத்தத்தை போட்டுட்டே ஹனுமான் வந்தாராம். எதுக்கு இப்ப சத்தம் போடுறாருனால், இந்த குரங்குகள் எல்லாம் ஹனுமார் வரத ஆகாசத்துல பார்க்கும் அல்லவா, பார்த்த உடனே சத்தமே போடாம ஹனுமார் வராருன்னு வச்சுப்போம். இங்கிருந்து ஒரு பிள்ளைய பரீட்சைக்கு அமிச்சோம். பரீட்சைக்கு போன பிள்ளை வரும்போதே அது அந்த மிதிவண்டியை கீழே போட்டுட்டு முகமெல்லாம் சிரிப்போட வேகமா வந்து பைய தூக்கி இப்படி போட்டுட்டு அந்த நாற்காலியில உட்காந்தா சரி இன்னைக்கு தேர்ச்சி பெற்று விடுவான், நன்னா எழுதியிருக்கான்னு அர்த்தம். வரும்போதே தலையை தொங்க போட்டுண்டு மிதிவண்டியை மெதுவா நகத்தின்னு வந்து அதை சங்கிலிய போட்டு கட்டி செருப்பை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு உள்ள வந்து சுத்தி இருக்கிறவாள்லாம் பார்த்து தலையை தொங்க போண்டு உட்கார்ந்தா சரி இன்னைக்கு தேர்ச்சி கிடையாது, இது போச்சு இந்த பத்திரம்னு அர்த்தமோ இல்லையோ. அத போல ஹனுமார் வரும்போது சத்தமே போடாமல் வந்தால் போன காரியம் நிறைவேறவில்லையோன்னு இந்த குரங்குகளுக்கு சந்தேகம் வந்துடும். வந்தால் அவர் அங்கிருந்து கிட்டக்க வந்து கண்டேன் சீதைன்னு சொல்றதுக்குள்ள பிராணன் போயிடுமா. ஐயோ இப்ப சீதையை இவரும் காணவில்லை என்றால் என்ன செய்வது, திரும்ப போய் சுக்ரீவன் இடத்துல என்ன செய்தி சொல்லுவது, அவர் நமக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரே, ராமன் சீதையை காணாவிட்டால் அவரே இறந்து போய் விடுவாரே, எல்லார் இறப்புக்கும் நாம் காரணமாவோமேன்னு ஒரு க்ஷணத்துக்குள்ள பயம் ஏற்பட்டுடுமோ இல்லையோ. அந்த பயத்தை ஒரு பக்தனுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஹனுமானுக்கு எண்ணம். வர வேகத்திலேயே அவர் வருவது சாரியத்தை சாதித்து விட்டு வருகிறார்னு தெரியணும், அதற்காக அப்படி வந்தாராம். அத போல இந்த இடத்துல ஆழ்வாரும் வளை இழக்கணும், அவள் சீரார் வளை ஒலிப்ப வந்தாள்னா சரி நம்ம காரியம் நடக்க போறதுன்னு தெரியும். நப்பின்ன சத்தமே போடாமல் வந்து கதவை திறந்து ஒருவேளை உள்ளல் கண்ணேன் இல்லாவிட்டால் புருஷகாரமாக பற்றி அவளை அறைய முடியாது. அதனால வளையலை பத்தி சொல்றார். ஆழ்வார்களுக்கு கழலுவது பகவானை விட்டு பிரிந்த விசலேஷத்தாலே. அப்ப நம்மாழ்வாருக்கு விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம் என்று வளையல் கழல்வது வைகுந்தநாதனை கிட்டப் பெறவில்லையே என்கிற வருத்தத்தாலே. இவர் வளை இழப்பது திருக்கண்ணபுரத்து உரையும் வரையெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் வரிவளை என்னும். இது திருக்கண்ணபுரத்துக்கு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். வேற வரையெடுத்த பெருமான் கோவர்தனத்தை தூக்கி மக்களை ரட்சித்து கொடுத்தானே, திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற அந்த பெருமாளுக்கு என்னுடைய வளையலை இழந்தேன் என்று திருமங்கையாழ்வார் சொல்லுகிறார். அப்ப வளை இழப்பதும் ஆழ்வாருக்கு ஆசையும் திருக்கண்ணபுரத்துல தான். திருக்கண்ணபுரத்தை பாட வைத்த முக்கோட்டைன்னு தெரிவிப்பார்கள். முக்கோட்டைன்னு ஒரு ஊரா கேரள தேசத்துல இருக்கு போல் இருக்கு. அது எவ்வளவு அப்படி எழிலோட இருக்கும், இயற்கை சூழல் ரொம்ப அழகா இருக்குமா, அதை பார்த்தாலே கவிஞர்களுக்கு தானா கவிதை கொட்டுமா. அத போல ஆழ்வார பாட வச்ச முக்கோட்டை எது, யார பார்த்தா திருமங்கை ஆழ்வாருக்கு தானா பாசனம் வரும்னால் திருக்கண்ணபுரம் பெருமாள் தான் முக்கோட்டைன்னு பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். அப்ப எதுவா இருந்தாலும் தூது விடுவதோ வணங்குவதோ வளை இழப்பதோ இது அனைத்துமே அந்த பெருமானிடத்துல தான் பாடுகிறார். அப்ப அஞ்சாவது நாலாவது வளை இழப்பது. அடுத்தது அவர் எண்ணுவது. எப்பவுமே மனசுல யாரோ ஒருத்தரை பத்தின சிந்தனை எண்ணம் இருந்து கொண்டே இருக்குமே. நம்மாழ்வார் யாரை எண்ணிக்கொண்டிருப்பார்? அடுத்து சொல்றார் எண்ணுவது மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகம் எண்ணும் என்று. அவருக்கு எண்ணமெல்லாம் வைகுந்தத்தை என்னைக்கு பார்க்க போறோம், அங்க போய் பக்தர்களோடு சேர வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கோமே மாக வைகுந்தம், உயர்ந்த ஆகாசமான வைகுந்தத்தை என்றைக்கு பார்க்க போகிறோமோ, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்று ஆழ்வார்களுடைய பிரார்த்தனை. ஏன் இன்னும் இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? ஆழ்வார்களுக்கு என்ன எண்ணம்னால், நான் ஏதோ ஒரு சாதனம், ஒரு உபாயம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஏதோ ஒன்றை பண்ணி கொண்டிருக்கிறேன்னு வச்சுப்போம். அப்ப அந்த சாதனம் முடியும் வரை காத்திருந்தால் தான் பயன் கிடைக்கும். நான் எந்த சாதனத்தையும் பண்ணல, அப்ப நான் ஏதோ செய்துவிடப் போகிறேனோ என்பதற்காக தாமதித்ததில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்ல சுவாமி நீர் ஒன்றும் பண்ண வேண்டாம், பகவானுக்கு இன்னும் கருணை வரணும், அது இன்னும் உண்டாகவில்லை, அவர் காத்துன்னு இருக்கார். அவருக்கு கருணை வந்தால் தானே அனுகிரகம் பண்ண முடியும், அனுகிரகம் பண்ணால் தான் முக்தி கிடைக்கும்னு சொன்னாலாவது காத்துன்னு இருக்கலாம். ஆழ்வார் சொல்றது என்கிட்ட இனிமே வர வேண்டிய எந்த நல்ல பண்பும் கிடையாது, வரப்போறது இல்லைன்னு உனக்கும் தெரியும். உன்னிடத்துல இல்லாத அனுகிரகம் கிருபையும் கிடையாது, இப்பவே எல்லாமே இருக்கு. அப்ப எதுக்கு காலதாமதம்? நான் பக்தி யோகம் செய்கிறேன் என்றால் நான் அதை முடிக்கும் வரை காத்திருந்துதான் நீ மோட்சம் கொடுக்க முடியும். இல்ல நான் சரணாகதி தான் பண்ணேன், ஆனா யாரோ ஊர்க்காரர்கிட்ட பண்ணிருக்கேன், அவருக்கு கருணையே இல்லை என்றால் அவருக்கு கருணை வரும் வரைக்கும் எனக்கு பயன் கிடைக்காது, தாமதித்து போகும். உனக்கும் கருணை வர வேண்டாம், எனக்கும் எந்த நல்ல பண்பு வரப்போவது கிடையாது. எனக்கு அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம், ஒரு நாளும் நல்லது வரப்போறது கிடையாது. நீ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன், உனக்கு இனிமே கருணையோ சக்தியோ ஞானமோ பூர்த்தியோ எதுவும் வர வேண்டாம். அப்ப
அப்ப எதற்கு காத்திருக்கிறாய், சீக்கிரம் கொடுன்னு ஆழ்வார்களுக்கு எண்ணம். அதனால் இந்த இடத்துல எண்ணுவது மாக வைகுந்தம் காண்பதற்கு ஏகம் எண்ணும். வேற எதை பத்தி சிந்தனை கிடையாது, வைகுந்தத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆழ்வார். அதனால் தான் அவருக்கு சூழ்விசும்பணி முகல்ல இங்கேயே காட்டுறார். பரஞானத்துல பகவான் இங்கிருந்து வைகுந்தத்துக்கு போகும் பாதையை மொத்தத்தையும் காட்டி கொடுக்கிறார் ஆழ்வாருக்கு. அதை அவர் பாடுறார். அவருக்கு அது எண்ணம், இவருக்கு எண்ணம். இவர் எண்ணுவது கண்ணபுரம் தொழும் கார்க்கடல் வண்ணர் மேல் எண்ணம் என்று இவருக்கு பாசுரம். கண்ணபுரம் தொழும் கார்க்கடல் வண்ணர் பகவான் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறாரோ இல்லையோ, உண்ணும் தானில்லை உறக்கமும் தானில்லை, உண்ணும் நாளில்லை உறக்கமும் தானில்லை, பெண்மையும் சால நிறைந்திழல் பேதைதான், கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் கார்க்கடல் வண்ணர் மேல் எண்ணம் இவற்கு இது என்கொலோ என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக இருக்கிறாள். ரொம்ப சின்ன பெண்ணு, அவளுக்கு இன்னும் எந்த முதிர்ச்சியுமே ஏற்படவில்லை. ஆனா வாயில மட்டும் எப்பவுமே பகவானை பத்தியே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். உண்ணும் நாள் இல்லை, அவ ஒரு நாள் கூட உணவே சாப்பிடுறது கிடையாது. அது என்ன, உண்ணும் நாளில் உணவு இல்லைன்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ, ஊன் இல்லை அப்படின்னே சொல்லியிருக்கலாம். அடுத்து அப்படிதான் இருக்கு, உறக்கமும் தான் இல்லை, ஒரு நாளும் தூங்குறதே கிடையாது. பகவான் எப்ப வருவாரோன்னு காத்துட்டு இருக்கார். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் என்று நம்மாழ்வார பத்தின பாசுரம். உறக்கமும் தான் இல்லைன்னு பரகால நாயகியினுடைய தாயார் சொல்லுகிறார். சரி, இதை சொன்னது போல ஊனும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கலாமே, உண்ணும் நாள் இல்லைன்னு எதுக்கு ரொம்ப விசேஷித்து சொல்றார்னால், அந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறார். சீத்தையும் இதே போல இருந்தாலும் ராமனை விட்டு அசோகவனத்தில் இருந்த போது உபவாச கிருஷாம் தீனாம்னு வால்மீகி சொல்றார். ஏற்கனவே சீத்தை ரொம்ப மெல்லிய இடை உடையவள், குறுகிய திருமேனியை உடையவள். இப்ப ராமனை விட்டு விட்டு பிரிந்து உபவாசம் பட்டினி கிடந்தபடியாலே இன்னும் உடல் மெலிந்து போயிருந்ததா. ஒரு பிரதம அன்னைக்கு ஒரு சந்திரன், இல்ல சதுர்தசி, நாம தேய்பிரையினுடைய சதுர்தசி அன்னைக்கு சந்திரனை பார்த்தோம்னால் இருக்கார்னு சொல்லலாம். அதுக்கு மேல அவரை பெருசா பார்க்கவே முடியாது. ஒரு சின்ன அவ்யக்த ரேகாமிவ சந்திர ரேகாம்னு தெரிவிக்கிறார் வால்மீகி. கடைசி பிறை சந்திரன் எப்படி இருப்பாரோ அதை போல மெலிந்து போய் சீதை இருந்தாலாம். அவ எப்படிவே சாப்பிடாம எப்படி உயிர் வாழ முடியும்னு ஒரு கேள்வி. ஆனா அந்த இடத்துல ராமாயணம் மற்ற புராணங்களையும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. சீதை லௌகிக உணவு எதையுமே உண்ணவில்லை. ஆனால் இந்திரன் சீதையைக்காக ஒரு அமிர்தமயமான அன்னம் அதை மறைந்து வந்து சீதைக்கு கொடுத்தாராம். மற்ற ராட்சசிகளுக்கோ யாருக்குமோ தெரியாது. அந்த அமிர்தமயமான அன்னத்தை மட்டும் சீதை புஜித்தாளாம். அதனால உலகச்சோறு இல்லாமல் 10 மாசம் வாழ்ந்தாள் என்று ராமாயணத்துல சொல்லப்படுகிறது. இப்ப சொல்றார், இவளுக்கு அது கூட கிடையாது. இந்திரன் கூட கரிசனப்பட்டு ஒரு அமிர்தத்தை கொடுக்கவில்லை. உண்ணும் நாளே கிடையாது. ஊன் இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு நாள் சாப்பாடுல போல் இருக்கு, மத்த நாள்லாம் சாப்பிட்டாருன்னு வச்சுக்கலாமோ இல்லையோ. உண்ணும் நாள் இல்லைன்னு சொன்னால் எத்தனை நாளானும் பகவானை அனுபவித்தால் உணவு, அது இல்லாவிட்டால் பட்டினின்னு ஆழ்வார் இருக்கிறார். உண்ணும் நாள் இல்லை உறக்கமும் தான் இல்லை, பெண்மையும் சால நிறைந்திழல் பேதைதான். சரி, ஒரு பெண்ணு முழுமையான ஒரு பருவத்தை அடைந்து விட்டாள். அதனால பகவானிடத்துல ரொம்ப ஆசை வந்திருக்கானால் பருவமும் பெருசா நிரம்பவில்லை, பேதைதான், சின்ன குழந்தையாகத்தான் இந்த பரகால நாயகி இருக்கிறாள். கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் கார்க்கடல் வண்ணன் மேல் எண்ணம் இவற்கு இது என்கொலோ. ஆனா ஒண்ணு மட்டும் இந்த பொண்ணு நிறுத்துறதே கிடையாது. கண்ணனூர் கண்ணபுரம் தொழும். கிருஷ்ண கஷேத்திரங்கள்னு 5 உண்டு. கபிஸ்தலம், திருக்கோவலூர், திருக்கண்ணவங்கை, திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம். இந்த 5 திவ்யதேசங்களுமே கிருஷ்ண கஷேத்திரங்கள்னு பிரசித்தமாக சொல்லுவார்கள். அத ஆழ்வார் சொல்றார். கண்ணனூர் கண்ணபுரம், திருக்கண்ணபுரம் என்பது கண்ணனே வாழக்கூடிய ஊர் அல்லவா. அதனால அந்த பெருமான் இடத்துல மட்டும் எப்படியோ இவருக்கு ஆசை ஏற்பட்டு விட்டது. கார்க்கடல் வண்ணர் மேல் எண்ணம் இவருக்கு இது என்கொலோ. அது மட்டும் எப்படி வந்ததுன்னு தெரியவே இல்லை. இன்னும் வேற எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. பருவம் கூட அடையவில்லை. சின்ன குழந்தையாத்தான் இருக்கா. உறக்கம் கிடையாது, ஊன் கிடையாது. ஆனா திருக்கண்ணபுரத்தை மட்டும் எண்ணிக்கொண்டே இருக்கிறாள். அதுதான் இவளுக்கு இருக்கிற எண்ணம் என்று பரகால நாயகியை பத்தி பாசுரம். அப்ப எப்போதும் இடைவிடாது நினைப்பது நம்மாழ்வார் வைகுந்தம் வைகுந்தம் எப்ப கிடைக்கும்னே பார்த்துட்டு இருக்கார். திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இதுவும் திவ்யதேசத்து விஷயத்துல வந்துடுத்து. எது உச்சிதம்னு பார்த்தால் கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் வைகுந்தம் நமக்கு கிடைக்கும். ஆனா இருக்கும் போது இருக்கும் நாள் உகந்தருளின நிலங்களிலே பிரவணராய் குணானுபவ கைங்கரியங்களே பொழுதுபோக்காக கொள்ளுகையும் என்று தெரிவிக்கிறார் பிள்ளை உலகாரியன். அப்ப இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற திவ்யதேசத்தை தானே பார்க்க வேண்டும். அவனை எண்ணி அவனுக்கு முடிந்த தொண்டை செய்வதுதான் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு சிறந்தது. அதனால ஆசை இவருக்கு எண்ணம் இதில் தான் 5வது தெரிவித்தார். அடுத்த 6வது விரும்புவது. ஆசை என்ன? எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கிறது ஒண்ணும், ஆசைப்படுவது பிராபியம் என்னன்னு பார்த்தால் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்றும் இவர் அந்தரங்கம் காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே என்றும்.
ரெண்டு பேரும் எதை ஆசைப்படுகிறார்கள் என்றால், நம்மாழ்வார் ஆசைப்படுவது வைகுந்தத்துக்கு போகணும், அங்க போய் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவதென்றுகளோ என்று அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை. நித்தியசூரிகள் எல்லாம் எல்லையில்லாத ஆனந்தத்தோடு இருக்கிறார்களே, அவர்களோடு சேர்ந்திருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசையெல்லாம் வைகுந்தத்தை அடைவதில் தான் நம்மாழ்வாருக்கு இருக்கிறது. இப்ப திருமங்கை ஆழ்வாருக்கு அவர் எதை ஆசைப்படுகிறார் என்றால், அவருக்கு ஆசையெல்லாம் திருக்கண்ணபுரம் எம்பெருமானிடத்தான், அவரைத்தான் அடைய வேண்டும். நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டாக மாட்டினேன் அத்தனையே கொண்டு என் வல்வினையை பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்திருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே என்று திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். அழகா பகவான் எப்படி தன்னை ஆட்கொண்டார்னு தெரிவிக்கிறார். நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டாக, முன் முதல்ல பகவான் பண்ண நன்மை என்னன்னால், நாட்டினாய் என்னை உனக்கு தொண்டாக. பகவானே, நான் உனக்கு தொண்டன், சேஷபூதன், கிங்கரன் என்ன உலகத்துல போய் நாட்டி விட்டாய். எல்லாரிடத்திலும் அறிவித்து இவர் என்னுடைய தொண்டன், வேற யாரும் மற்ற தேவதைகளோ மற்ற பக்தர்களோ நெருங்கக்கூடாது, இவர் என்னுடைய தொண்டன் பகவான் உலகத்துல நாட்டினாரா. அதை வைத்துக் கொண்டு ஆழ்வார் என்ன பண்ணார்? மாட்டினேன் அத்தனையே கொண்டு வல்வினையை, நான் இத்தனை ஆண்டுகளா பல பாபங்களை சேர்த்து வைத்திருந்தேனே, அத்தனையே கொண்டு பகவானுக்கு நான் சேஷபூதன், அவர் என்ன கிங்கரனாக கொண்டிருக்கிறார் என்கிற ஒரே ஒரு நன்மையை கொண்டு இதுவரை செய்த பாபங்கள் அனைத்தையும் மாட்டினேன், அனைத்தையும் நான் அழித்து விட்டேன். அப்ப முதல்ல பகவானுக்கு தொண்டன்னு புரிந்து கொண்டு சேஷத்துவ ஞானத்தோடு வாழ வேண்டும். நாம் அதன்படி வாழ்ந்தோம்னால் இருக்கிற பாபங்கள் எல்லாம் தானா இருக்கும் இடம் தெரியாமல் ஓடி போய்விடும். சரி சுவாமி, பாபம் போனா போருமா, அதுக்கு மேல பகவான் அனுபவிக்க வேண்டாமானால், பாட்டினால் உன்னை என் நெஞ்ச திருந்தமை காட்டினாய். ஆமா, பகவான் அனுபவிக்கணும், எங்க போகலாம்னு காத்துட்டு இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது என் நெஞ்சத்துக்குள்ளேயே பகவான் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டேன். எப்படி புரிஞ்சுட்டார்னால், பாட்டினால் உன்னை என் நெஞ்ச திருந்தமை காட்டினாய்னு ஆழ்வார் பாசுரம். அது எப்படி பொருந்தும்? பொதுவா ஒரு தத்துவம் உண்டு, மனப்பூர்வோ வாகுத்தரகான்னு தெரிவிப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றாலும் முதல்ல சிந்தித்து விட்டுத்தானே பேச வேண்டும். பொதுவா ஒரு குழந்தைகிட்டே என்ன சொல்லுவோம்? மனசுல தோன்றதெல்லாம் பேசாத, தோணினது இந்த இடத்துல ஒரு கழுத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வாசல் இருக்கணும், அந்த வாசலை மூடி வைக்கணும், தோன்றதெல்லாம் பேசக்கூடாது, அதன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அப்ப பேச்சுக்கு முன்னால் தான் எண்ணம் இருக்க வேண்டும். அப்ப ஆழ்வார் என்ன பாடி இருக்கணும்? நெஞ்ச திருந்தமை காட்டினாய் பாடினேன். முதல்ல நீ நெஞ்சத்தில் இருக்கிறத நான் தெரிஞ்சுட்டேன், ஞானத்தை பெற்றேன், உன்னை அனுபவித்தேன், அதற்கு பிறகு உன்னை பாடினேன்னு ஆழ்வார் பாடியிருக்க வேண்டும். ஆனா என்ன சொல்றார்? பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்திருந்தமை காட்டினாய். நான் முதல்ல பாடிட்டேன், வாயில கடகட கடகடன்னு பிரபந்தங்கள் வந்து விட்டன. அதுக்கப்புறம் அந்த பிரபந்தம் வர வர அதை நானே கேட்டேனா, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நீ என் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிறாய் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றார்னால், இந்த பாசுரங்களை நான் முதல்ல கேட்டேனோ இல்லையோ, வாயில வரிசையா ஆழ்வாருக்கு பாசுரங்கள் வருதான். அதை கேட்க கேட்க இப்பேற்பட்ட கவிதைகளை பாசுரங்களை கண்டிப்பா இயற்றும் சக்தி எனக்கு ஒரு நாளும் கிடையாது. அப்ப வேறு யாரோ இயற்றுகிறார்கள்னு தெரிஞ்சுதான். யார் இயற்றினார்னால், உள்ளுக்குள்ள நெஞ்சத்துல இருந்து பகவான் சொல்லி கொடுக்கிறாராம். என் முன் சொல்லும் மூவுருவாம் முதல்வனேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். கிழியே சொன்னேனே, திவ்ய பிரபந்தங்கள் எதுவுமே இயற்றப்பட்ட நூல்கள்னு ஒப்புக்கொள்வதே கிடையாது. எப்படி சம்ஸ்கிருத வேதம் அனாதி இயற்றப்படாத நூல்கள், அப்பௌருஷேயம்னு சொல்ற மொழி, ஒரு புருஷனாலே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இயற்றப்பட்டவையே அல்ல. அதை போல தமிழ் வேதங்களும் அதே தன்மையை உடையவைதான். இப்ப நம்மாழ்வார் பாடுகிறார், திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார்னா என்ன பண்ணார்னால், ஆழ்வார் சந்த சொல்லிக்கிறாராம். பகவான் முன்னாடி உள்ள வந்து அமர்ந்து கொண்டு உயர் வர உயர் நலமுடையவன் எவனவன் அப்படின்னு உள்ள பெருமாள் சொல்லுவார். அத ஆழ்வார் அப்படியே வாயால சொல்லுவார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். அப்புறம்தான் அதனுடைய பொருளே ஆழ்வாருக்கு தெரியும். முதல்ல வாக்கியத்தை பெருமான் சொல்ல சொல்ல இவர் திரும்ப சொல்லிடுறார். நாம சந்த சொல்லிக்கிறது இல்லையா, ஆச்சாரியன் ஒரு வாக்கியம் சொல்றார், அது அப்படியே கேட்ட சப்தத்தை மட்டும் திரும்ப சொல்லிடுறோம். அப்புறம்தான் அதனுடைய பொருள் என்னன்னு நமக்கே புலப்படுகிறது. இதை போலத்தான் ஆழ்வார் நானும் பாடினேன்னு சொல்றார். முதல்ல பாடிட்டேன், நீ சொல்ல சொல்ல நான் திரும்ப பாடிட்டேன், அப்புறம்தான் என் நெஞ்சத்திருந்தமை காட்டினாய். அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை உணர உணர நீ இப்பேற்பட்டவன் என் நெஞ்சத்தில் இருக்கிறாய் என்று புரிந்து கொண்டேன்னு தெரிவிக்கிறார். அப்ப இந்த பாசுரங்களையும் எப்படி ஒரு விஸ்வாமித்திரருக்கு யோக தசையில பகவான் வெளிப்படுத்தினாரோ, அதை போல ஆழ்வார்களுக்கும் நெஞ்சத்தில் அமர்ந்து கொண்டு பகவான் ஒவ்வொன்னா சொல்லுவாராம். தானே அவரே தன்னையே போற்றி கொண்டார்னு தெரிவிப்பார்கள். நான் பகவானை பற்றி பாடினேன்னு சொல்லவே கூடாது, தானே
தன் பெருமைகளை பாடிக்கொண்டார் பகவான். அப்ப நான் என்ன பண்ணேன்? ஒரு கருவி, என் நாக்க பயன்படுத்தி கொண்டு தானே தன் பெருமைகளை பாடிக்கொண்டார். நான் தானாக பாடினது கிடையாதுன்னு ஆழ்வாருடைய சித்தாந்தம். அப்ப கண்ணபுரத்துறை அம்மானே பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்திருந்தமை காட்டினாய். அப்ப ஆசைப்படுவதே, அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறது என்ன? நெஞ்சத்தில் இருக்கிற திருக்கண்ணபுரத் எம்பெருமானை அனுபவிப்பதில் தான் ஆழ்வாருக்கு ஆசை. வைகுந்தம் போகணும்லாம் அவர் பிரார்த்திக்கவே இல்லை. இங்கு இருக்கும் போதே திருக்கண்ணபுரம் எம்பெருமானை நினைத்து நினைத்து அவ்வளவுதான் இன்பம். பாபங்கள் எல்லாம் கழிந்து விட்டன. அப்ப மிச்சம் இருக்கிறது ஆனந்தப்பட வேண்டும். ஆனந்தத்துக்கு அங்க போகணும்னு தேவையே கிடையாது. இங்க இருந்தே நினைத்து நினைத்தே நான் ஆனந்தம் கொள்ளுகிறேன் என்று திருமங்கை ஆழ்வாருடைய கூற்று. 6வது முடிச்சார். அடுத்து 7வது, அவருக்கு ஞான பிரதன். அவர்னு சொன்னா நம்மாழ்வார்னு அர்த்தம். நம்மாழ்வாருக்கு ஞானத்தை வழங்கினவர் யாருன்னு பார்த்தால் அதுவும் பரவாசுதேவன் தான். அவருடைய அவதாரம் மேன்மை. பரவாசுதேவன் கொள்ள வேண்டாம், பரத்வம் என்றுதான் தெரிவிக்கிறார். அப்ப மேன்மையை உடைய பகவான் தான் அவருக்கு உதவினார். யார் பண்ணார்? ஏனத்துருவாய் இடந்த பிரான், ஞானப்பிரான் ஆழ்வார் தெரிவிக்கிறாரோ இல்லையோ. அப்ப எனக்கு ஞானத்தை கொடுத்தவரே ஏனத்துருவாய் இடந்த பிரான். அப்ப பகவான் வைகுந்தத்திலிருந்து வந்து வராகனாக அவதரித்து எனக்கு உபதேசங்களை பண்ணார். அதனால தான் இன்னைக்கு ஆழ்வாரா இருக்கேன். அப்ப ஞானத்தை கொடுத்தவர் வைகுந்தநாதன், பரத்வ நிலை என்று ஆழ்வாருடைய பாசுரம். முதல் பாசத்திலே தெரிவிக்கிறாரே, மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். முதல்ல சொல்லும் போதே எனக்கு ஞானத்தை கொடுத்தார். அவர் யாருன்னு கேட்டா நித்தியசூரிகளுக்கு நாயகன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப ஆழ்வாருக்கு ஞானத்தை கொடுத்தவரும் இந்த லோகத்து திவ்யதேசத்து எம்பெருமான் கிடையாது. வைகுந்தத்திலிருந்து நேர ஞானத்தை பெற்றார். ஆனா திருமங்கை ஆழ்வாருக்கு கதை நமக்கே தெரியும். வயலாளி மணவாளன் தன்னுடைய மனைவியோடு மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்து திருக்கல்யாண உற்சவம் கண்டுரளி அந்த திருக்கோலத்தோடு வருகிறார். கலியன், நீலன் அவர்களிடத்துல செல்வத்தை எல்லாம் பறிக்கணும்னு திட்டமிட்டார். நேர போனார். எல்லாத்தையும் சேர்த்து மூட்டை கட்டினார். மூட்டை கட்டி தூக்கிற சமயத்துக்கு தூக்க முடியவில்லை. நீ ஏதோ மந்திரம் போட்டிருக்க போல் இருக்குன்னு தெரிவித்தார். ஆமா, மந்திரம் இருக்கு, சொல்லி கொடுக்கிறேன்னு பகவான் சொன்னார். மறையுரைத்த மந்திரத்தை மாலுரைக்க அவன் முனே மடி ஒடுக்கி மனம் அடக்கின்னு தெரிவிக்கிறோம் இல்லையோ. முதல்ல பெரிய வாழ் கொண்டுதான் ஆழ்வார் தெரிந்து கொண்டார். மற்ற யாருமே நம்ம தான் பழம் சமர்ப்பித்த ஆச்சாரிய இடத்துல ஞானத்தை பெற்றுக் கொள்ளலாம், இல்ல அவருக்கு கைங்கரியம் பண்ணி ஒரு ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லலாம். யாருமே இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது. வாழ்வலியால் மந்திரன்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். தன்னுடைய வாளினுடைய வலிமை, கழுத்துல கத்திய வச்சு இந்த மூட்டையை தூக்க முடியாம நீ ஏதோ மந்திரம் போட்டு இருக்கிறாய், என்ன மந்திரம்னு சொல்றியா, உன்னை அறுத்துடட்டுமான்னு கேட்டாரா திருமங்கை ஆழ்வார். அந்த மந்திரத்தை சொல்றதுதானே நான் வந்ததே. இந்தாரும்னு அஷ்டாட்சர மந்திரத்தை, நாராயணா என்னும் நாமம்னு போற்றப்படுகிற மந்திரத்தை சொன்னார். அப்ப ஞானத்தை கொடுத்ததே வயலாளி மணவாளன் அர்ச்சாவதார பெருமாள் தான். அப்ப ஞானப்பிரதனும் நம்மாழ்வாருக்கு வைகுந்தநாதன் பரத்வ நிலை, திருமங்கை ஆழ்வாருக்கு அர்ச்சாவதாரம் தான் ஞானப்பிரதன் என்று தெரிவித்தார். அதுக்கு மேலேயும் ஞானப்பிரதன்னா இது திருமந்திரத்துக்கு மட்டும். துவய மகாமந்திரத்தை உபதேசித்தவரும் திருநறையூர் எம்பெருமான் இடத்துலதான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு துவயத்தை பெற்றுக் கொண்டார். அதே போல திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் இடத்துல தான் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை கேட்டு தெரிந்து கொண்டார். அங்கொடு நாழிகை 7 நெருப்ப வளங்கோள் மந்திரத்தைன்னு எப்படி ஒரு அரசனுக்கு திருவேங்கடமுடையான் உபதேசித்தாரோ அதை போல திருமங்கை ஆழ்வாருக்கு திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் தான் ஆச்சாரியன். அதனால தான் அவருக்கு 100 பாசுரம் பாடினாராம். ஒவ்வொரு விதேசமா எடுத்து திருமங்கை ஆழ்வார் பாடினதை பார்த்தா ஒருத்தருக்கு 1/2 பாசுரம், ஒருத்தருக்கு 2 பாசுரம், ஒருத்தருக்கு 10 பாசுரம், சிலருக்கு 20 பாசுரம்னு இருக்கும். திருவரங்கத்துக்கு மட்டும் 50 பாசுரங்களை பாடி இருக்கிறார். 2 திவ்யதேசங்கள் திருநறையூர், திருக்கண்ணபுரம், இந்த 2 பேருக்கு மட்டும் 100 பாசுரங்களை பாடி இருக்கிறார். வேடிக்கையா சொல்லுவா, திருவரங்கநாதன் கடவுள் பகவான், அதனால அவருக்கு 50 ரூபா சம்பாவனை. ஆச்சாரியனுக்கு 2 மடங்கு சம்பாவனை கொடுக்கணும் இல்லையோ, அதனால 2 பேர் ஆச்சாரியன். பஞ்சசம்ஸ்காரம் பண்ண ஆச்சாரியன் திருநறையூர் பெருமாள். மந்திரார்த்தத்தை உபதேசித்த திருமந்திரத்தின் அர்த்தத்தை உபதேசித்தவர் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள். அதனால 2 பேருக்கு 100 பாட்டு சமர்ப்பித்தாராம். பகவானுக்கு திருவரங்கநாதனுக்கு 50 பாசுரங்களை சமர்ப்பித்தார். அப்ப அங்கேயும் ஞானப்பிரதன், மந்திரத்தையும் கொடுத்து அர்த்தத்தையும் கொடுத்தவர்கள் திவ்யதேசத்து எம்பெருமான்கள் தான். அதனால தெரிவித்தார். கடைசி அதுக்கு மேல 8வது சொல்றார், அவருக்கு சேஷி ஒருமா தெய்வம் மற்றுடையமோ யாமே என்கிற ஜகத்காரண வஸ்து. நம்மாழ்வாருக்கு சேஷி யாரு?
யாரை தனக்கு ஆண்டானாக யாருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று நம்மாழ்வார் புரிந்து கொண்டார்னால் திருவாசிரியத்தினுடைய கடைசி பாசுரத்துல சொல்றார், ஒருமா தெய்வம் மற்ற உடையமோ யாமே. வரிசையா ஒவ்வொன்னா சொல்லிக்கொண்டே வருகிறார். நளிர்மதி சடையனும் நான்முகக் கடவுளும் தளிர் ஒளி இமையவர் தலைவரும் முதலா யாவகை உலகமும் யாவையும் அடங்கிய என்று உலகம் அனைத்தையும் பகவான் தன்னுடைய வயிற்றில் எடுத்துக்கொண்டு வந்தார். ஓர் ஆலிலை துயின்ன ஒரு சின்ன வட்டதளம், சின்ன ஆலிலையிலே பகவான் சயனித்துக் கொண்டு உலகம் அனைத்தையும் தனக்குள்ள வச்சிருந்தாரோ இல்லையோ, நிலம் நீர் தீ கால் சுடர் இரு விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்படக் கொண்டு கறந்து ஓர் ஆலிலை சேர்ந்த எம் பெருமா மாயனை அல்லது ஒருமா தெய்வம் மத்துடையமோ யாமே என்று திருவாசகத்துடைய கடைசி பாசுரம். அப்ப உலகத்தை எல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்தாரே, ஓர் ஆலிலை சேர்ந்த எம் பெருமா மாயன். இந்த ஒரு அபாதானம், இந்த ஒரு விளையாட்டு பகவான் நடத்தினாரே, இதுதான் பெரிய ஆச்சரியம் மாயம்னு தெரிவிக்கிறார். ஏன்னா இது புரிஞ்சுக்கவே முடியாது. சின்ன குழந்தையினுடைய வயிற்றுக்குள்ளே எப்படி உலகங்கள் ஏழும் போய் அமர்ந்து கொள்ள முடியும்? அதில் இன்னும் வேடிக்கை, மார்க்கண்டேயரை பத்தி இந்த புராணத்துல சொல்லும் போது அவர் பகவானுடைய வாய்க்குள்ள போய் பார்க்கிறார். சின்ன குழந்தை இருக்கு, சுத்தி பிரளய ஜலம் இருக்கு, பிரளய ஜலத்துல ஒரே ஒரு ஆலிலை மட்டும் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆலிலையில ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்கு. ஆழ்வார் கேட்கிறார், இந்த ஜலம ஆலிலையை மட்டும் எப்படி மிச்சம் வந்தது? எல்லா உலகங்களையும் பகவான் விழுங்கி விட்டார். உலகமே சம்ஹாரம் செய்யப்பட்டதென்றால் ஆலன்று வேலநீர் உள்ளதோ விண்ணதோ மண்ணதோ சோழசூழ் குன்னெடுத்தாய் சொல்லுன்னு ஆழ்வாருடைய கேள்வி. எல்லாத்தையும் விழுங்கிட்டாயினால் இந்த ஆலிலை மட்டும் எங்க மிதந்துன்னு இருக்கு? அது தண்ணீர்ல இருக்கா, நிலத்துல இருக்கா, ஆகாசத்துல மிதந்து கொண்டிருக்கிறதா? ஆகாசமும் கிடையாது, எல்லா பூதங்களையுமே விழுங்கி விட்டார்னு போட்டிருக்கு. நிலம் நீர் தீ கால் சுடர் இரு விசும்பும் எல்லா பூதங்களையுமே பகவான் விழுங்கி விட்டார். அப்ப இந்த ஆலிலை மட்டும் எங்க மிதந்து இருக்கோ தெரியாது. பதில்லாம் சொல்ல போறேன் நினைக்காதீங்க, பதில் ஆழ்வாரே சொல்லல, பகவானே சொல்லவில்லை. அப்படி ஒரு மாயம், நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாயம். எப்படி 7 வயசு குழந்தை ஒரு சோழ கூசூழ் குன்னெடுத்தாய் சொல்லு, கோவர்தனத்தை 7 வயசு குழந்தை நினைக்கிறத நம்மால் நினைச்சு பார்க்கவே முடியாது. அது ஒரு மாயம். அத போல இந்த ஆலிலை தளிரிலே சயனித்தது பெருமா மாயன். நினைத்து பார்க்க முடியாத சேராத ரெண்ட பகவான் சேர்த்திருக்காரோ இல்லையோ, அனைத்தையும் விழுங்கி விட்டார். ஆனா அந்த அனைத்துக்குள்ள அடங்கிய ஒரு இலை மட்டும் மிச்சம் இருக்கு, அதுல தான் சயனிச்சுட்டு இருக்கார். ஒரு பொருளை சாப்பிட்டுட்டோம்னால் அது வெளியில் இருக்க முடியாது, வெளியில் இருக்கிறத நான் சாப்பிட்டிருக்க முடியாது, எல்லாத்தையும் விழுங்கிட்டார். ஆனா இன்னும் இலை இருக்கிறதுன்னு சொன்னால் அது அவருடைய அகட்டின சாமர்த்தியத்தாலே செய்தார். அப்படிப்பட்ட பெருமா மாயனை அல்லது ஒரு மா தெய்வம் மற்ற உடையமோ யாமே. நமக்கு வேற எந்த தெய்வமும் கிடையாது, இந்த பெருமான் தான் தெய்வம்னு தெரிவிக்கிறார். அப்ப சேஷி, நான் யாருக்கு அடிபணிந்தவன், யாருக்கு கைங்கரியம் பண்ணணும்னால் ஜகத்தையே சம்ஹாரம் பண்ணி வயிற்றுக்குள்ளே வைத்த பெருமாள். சம்ஹாரம் பண்ணார்னா அவர் தானே சிருஷ்டியும் பண்ண வேண்டும். நான் சொல்லும் போது இப்ப யாமே என்கிற ஜகத்காரண வஸ்துன்னு தெரிவிக்கிறார். நமக்கு சந்தேகம் வரும், சுவாமி இந்த இடத்துல சம்ஹாரத்தை பத்தி தானே இருக்கு, ஜகத்தை படைப்பதை பத்தி ஆழ்வார் பாடலையே, ஜகத்தை எல்லாம் வயிற்றுக்குள்ள விழுங்கினதைத்தானே பாடுகிறார். எப்படி ஜகத்காரண வஸ்துன்னு சொல்லலாம்னால் விழுங்கினவர் தானே திரும்ப படைக்க வேண்டும். இவர் விழுங்கினார், வேற ஒருத்தரா வெளியில கக்க முடியும். அப்ப இவர் தான் ஜகத்காரணம். அப்பைய பூர்விகாகி சிருஷ்டிகின்னு பாஷ்யக்காரர் ராமானுஜர் தெரிவிக்கிறார். எப்பவுமே பிரளயம் ஏற்பட்டால் தானே சிருஷ்டி ஏற்பட முடியும். அப்ப பிரளயம் எல்லாம் நடந்த போது யார் ஒருத்தர் மிச்சம் இருந்தாரோ அவர் தான் அடுத்த முறை சிருஷ்டியை செய்திருக்க முடியும். அப்ப ஜகத்காரணமான பரம்பொருள் தான் சேஷி, எனக்கு தெய்வம். இது நம்மாழ்வாருடைய கூற்று. திருமங்கையாழ்வார் பார்த்தோம்னால் அரங்கநகர் அப்பா துணியேன் இனி நின் அருள் அல்லது எனக்கு என்று கடைசியில பெரிய திருமொழி கடைசியில 11வது பத்திலே தெரிவிக்கிறார். அணியார் பொழில் சூழ் அரங்கநகர் அப்பா தனியேன் இனி நின் அருளல்லது எனக்கு துணியேன் மணியே மணி மாணிக்கமே மதுசூதா பணியாய் எனக்கு உய்யும் வகை பரம்சோதி என்று ஆழ்வாருடைய பாசுரம். பணியாய், நான் உஜ்ஜீவனம் அடைவதற்கான வழியை நீ சொல்ல வேண்டும். அரங்கநகர் அப்பா துணியேன் இனி நின் அருள் அல்லது எனக்கு, என்னை வாழ வைப்பதற்கு, நான் ஒருவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்கு வேற யாரையும் இனிமே நான் பற்ற மாட்டேன். துணிவுனா ஒருவரை உறுதியாக கொள்வது. என்னன்னு கொள்ளணும்? எனக்கு தாரகமாக, எனக்கு சேஷியாக, எனக்கு தெய்வமாக உன்னை தவிர வேறு யாரையும் கொள்ள மாட்டேன். உன் அருளை தவிர வேற எனக்கு போக்கிடமும் கிடையாது. நீதான் தெய்வம், நீதான் சேஷி என்று அரங்கநகர் அப்பனான திருவரங்கநாதனைத்தான் சேஷியாகவும் திருமங்கையாழ்வார் கொண்டார் என்று 8வது சொன்னார். கடைசியா 9வது அவர்க்கு உபாயம்.
மோட்சத்தை அடைவதற்கு வழி வேண்டுமே. உபாயமாக நம்மாழ்வார் எதை பற்றினார் என்றால் அந்நலனுடை ஒருவனை நணிகினம் நாமே. இது ஆரம்பத்துல திருவாய்மொழி முதல் 10லேயே பாசுரம், முதல் 10 முதல் திருவாய்மொழியிலேயே பாடுகிறார். இளனது உடையனிது எனநினை வறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணிகினம் நாமே. நான் யார தெரியுமா உபாயமா பற்றிருக்கேன்? இளன் இது, உடையன் அது என நினைவறியவன். இளன் அது பகவானிடத்தில் இந்த பொருள் இல்ல, இந்த பொருள்லாம் இருக்குன்னு நினைக்கவே முடியாது. எல்லாமே அவரிடத்துல இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் அவரிடத்துல உள்ளது, இந்த பொருட்கள் அவரிடத்துல இல்லையே நினைக்கவே முடியாது. இளன் அது, உடையன் இது என நினைவறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன். இந்த பூமியிலும் சரி வானத்திலும் சரி உருவமுடைய அச்சேதன பொருட்கள் அனைத்துக்கும் அவர்தான் அந்தர்யாமி. அருவினன் அருவமான உருவமற்றதான ஆத்மாக்கள் அனைவருக்கும் அவர்தான் அந்தர்யாமி. புலனொடு புலநலன், புலனால பார்த்து தெரிஞ்சுக்கும்படியும் இருப்பார், புலன்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் இருப்பார். அந்நலனுடை ஒருவனை நணிகினம் நாமே. இப்படி உலகம் அனைத்தையும் வியாபித்திருக்கிற நலனுடை ஒருவன், அப்பேற்பட்ட குணங்களாலே நிறைந்த ஒருவன் அப்படின்னா பெருமை தானே காட்டப்படுகிறது. அப்ப ஜகத்தையே வியாபித்திருக்கக்கூடிய முழுமுதற் கடவுளான சர்வேஸ்வரனை நணிகினம் நாமே, நாம் உபாயமாக பற்றி இருக்கிறோம் என்று நம்மாழ்வாருக்கு உபாயமும் பெருமையுடைய பரத்துவ நிலைதான். திருமங்கையாழ்வாருக்கு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் என்றும். வேற வழியே கிடையாது, என்னை கொண்டு போய் திருக்குறுங்குடியில விட்டுடுங்கோ. அதற்கு மேலே அவர் பகவான் பார்த்து என்ன செய்கிறாரோ செய்யட்டும், நான் என் முயற்சியால வைகுந்தம் அடைவதற்கு ஒன்றும் கிடையாது. திருக்குறுங்குடி பகவான் எப்போதும் நித்தியவாசம் செய்யக்கூடிய ஸ்தலம். மண்ணு திருக்குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமேன் என்று ஆழ்வார் பாடுகிறார். பெரிய திருமொழி 9ஆம் 10 5ஆம் திருமொழி 10 பாசுரங்களுமே கடைசியில் இப்படித்தான் முடியும். குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமேன், குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமென்னு பாடுகிறார். அப்ப உய்த்துட்டு அப்புறம் என்ன ஆகும்னால் அந்த பெருமான் பார்த்து உபாயமாக இருந்து எனக்கு வைகுந்தத்தை கொடுக்க போகிறார். நானும் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது, தோழிமார்களே நீங்கள் செய்வதற்கும் ஒன்றும் கிடையாது. என்னை கொண்டு போய் அந்த பெருமானிடத்திலே விட்டால் அவர் பார்த்து எனக்கு முக்தியை வழங்குவார், கைங்கரியத்தை கொடுப்பார்னு திருமங்கையாழ்வாருக்கு எண்ணம். ஆக இத்தனை விஷயங்கள் முதல்ல தொடர்ந்தது. அவர் யாரை நினைக்கிறார், யாரை விரும்புகிறார், யார் ஞானம் கொடுத்தார்கள், யாரிடத்துல தூது விடுகிறார், மடல் எடுக்கிறார், யாச சேஷியாக கொண்டிருக்கிறார். இதை போல பல விஷயங்களை பார்த்தாலும் நம்மாழ்வாருக்கு பெருமை பெருமை பெருமை, இதைத்தான் பகவான் திரும்ப திரும்ப காட்டினார். ஒருவருடைய பெருமையை பார்க்க பார்க்க அவரிடத்துல அன்பு அதிகமாண்டே இருக்கும், பக்தி வளர்ந்து கொண்டே போகும். அந்த பக்தி மேல்நிலையை அடைந்து அவர் முக்தியை அடைந்தார். திருமங்கையாழ்வாருக்கு நீ ரொம்ப தாழ்ந்தவன், திவ்யதேசத்தை பற்று, உயர்ந்தவனா இருந்தா வைகுந்தத்தையோ மற்ற விபவாவதாரங்களையோ பற்றலாம், தாழ்ச்சி 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 என்று உரைத்து அதனால திவ்யதேசம்தான் உனக்கு தகுந்தது என்று பகவான் காட்டினார். அதனால கடைசியிலே தான் மின்னுமா மழைதவளும் மேகவண்ணா வெண்ணவரதம் பெருமானை அருளாயன்னு அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த வம்மான் தன்னை என்று சொல்லி கடைசியில அடிநாயேன் நிறைந்துட்டேனே என்று நாயாக தனக்கு இருக்கிற நைச்சியத்தை உணர்ந்த ஆழ்வார் தான் திவ்யதேசங்களை பாடுகிறார். எல்லா பிரபந்தங்களையும் திவ்யதேசத்தை பாடினவர், திரும்ப திரும்ப அடிதோறும் அர்ச்சாவதாரத்தை பாடினவர் திருமங்கையாழ்வார். இப்படி ஒரு ஒப்புமை. இதனால இப்ப என்ன சுவாமி தெரிஞ்சிட்டோம்? 1.5 மணி நேரம் இதை பத்தி சொன்னீரே, இதை தெரிஞ்சின்றாலும் தெரிஞ்சு காட்டாலும் எனக்கு என்னன்னால் 1.5 மணி நேரம் இந்த விஷயத்துல போக்கினோமோ இல்லையோ, இல்லாட்டா எதையோ தெரிஞ்சுட்டு இருக்க போறோம் அடியேன்னு கேட்பேன். அப்ப அதுக்கெல்லாம் என்ன பயன்? அதுவும் நமக்கு தெரியாது. இதுக்கு பயன் உண்டு. குறைந்தபட்சம் நம்மாழ்வாருக்கு இப்படியெல்லாம் பகவான் அனுகிரகித்திருக்கிறார். ஒவ்வொரு நிலையிலும் பூர்ணம் 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 பூர்ணம்னு வேதாந்தம் சொல்லுகிறது அல்லவா. பரவாசுதேவன் எந்த விதத்திலையும் குறைஞ்சவர் கிடையாது, அதை கூட ஒத்துண்டுருவோம். ஆனால் திவ்யதேசத்து எம்பெருமானும் எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல. அவன் இவனென்னு கூழேன்மேன் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே என்று ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப திவ்யதேசத்து எம்பெருமானே அனைத்தையும் செய்வார். என்னமோ கண்ணால பார்ப்பதற்கு அறிவு குறைந்தவர்கள், தியானம் பண்ணுவதற்கோ பெரிய யோகத்துக்கோ தகுதி இல்லாதவர்களுக்காக அர்ச்சாவதாரம் நினைக்க வேண்டாம். எப்பேற்பட்ட யோகியா இருந்தாலும் அர்ச்சாவதாரத்தை விடவே முடியாது. துருவனாக இருக்கட்டும், பிரஹ்லாதனாக இருக்கட்டும், எல்லாருமே தியானம் பண்ணும் போது ஒரு சின்ன விக்கிரகத்தை வச்சு ஆராதனம் பண்ணித்தான் தியானம் செய்தார்கள். துருவனுக்கு நாரதர் தான் உபதேசிக்கிறார், நீ நேர யமுனை கரைக்கு போ, மதுவனத்துல போய் 6 மாசம் தபசு பண்ணு, பகவானை காணலாம்னு சொல்றார்.
ஆனா இப்ப சொல்லும் போது ஒரு சின்ன பிரதிமா, ஒரு சின்ன அர்ச்சா விக்கிரகத்தை வச்சுட்டு அதுக்கு தினமும் ஏதாவது கைங்கரியம் அர்ச்சனையாவது பண்ணு, நீ சாப்பிடாட்டா கூட பரவாயில்ல, ஆனா அந்த மூர்த்திக்கு தினமும் நைவேத்தியம் பண்ணணும்னு தெரிவிக்கிறார். அப்ப யாராக இருந்தாலும் அர்ச்சாவதாரத்தை பற்றியே ஆக வேண்டும். நமக்கு அர்ச்சையை விட்டால் வேறு கதி கிடையாது என்று திருமங்கையாழ்வாருக்கு காட்டிக் கொடுத்தார். அது இந்த அழகான வார்த்தாமாலையிலே ஆச்சாரியர்கள் காட்டிக் கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த ஒரு ஒப்புமை. நேற்றைக்கு ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலிருந்து என்னென்ன தத்துவார்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரையும் எப்படி அது நடைமுறைக்கு தேவையானது. இதெல்லாம் நம்ம என்ன மடல் எடுக்க போறோமா, தூது விட போறோமா? அதுக்காக அல்ல, திவ்ய தேசத்தினுடைய வைபவத்தை சொல்றதுக்காக இந்த ஒரு அனுபவத்தை வைத்தார்கள். பகவானையும் மற்றவர்களையும் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்காக நேற்றைக்கு ஒரு வார்த்தை பார்த்தோம். நாளைக்கு வார்த்தாமாலையிலிருந்து கிடையாது, ஆனா வேற ஒரு அனுபவம். பகவானுக்கு எத்தனையோ விதமான குணங்கள், அந்த குணங்களை எல்லாம் ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்தார்கள், எத்தனை விதம், அதுல சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். ஆழ்வார்கள் பல இடத்துல கோர்த்து ஒரு பாசுரத்துல 10 குணம் 8 குணம் 6 குணங்கள் இது போல பல இடங்கள்ல பாடுகிறார்கள். அதை போல சில இடங்களை எடுத்து இந்தந்த குணத்தினால பகவான் நமக்கு என்ன உணர்த்துகிறார், அதனால என்ன பயனடைகிறோம்னு பார்க்கலாம். அனைவரும் வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய இதிராஜாய மங்களம்.